भवति प्रजया पशुभिर्ब्रह्मवर्चसेन महान् कीर्त्या अत्तियूरान् पुल्लयूर्वान् मणिमणिन् कुत्तिये नागत्तिन् मेल् तुयिल्वान् कुत्तिमறையாவான் மாகடல் நஞ்சுண்டான் வணக்கம் இறையாவான் எங்கள் பிரான் பெருந்தேவி நாயகி சமேத ஸ்ரீ சத்யவரதராஜ பெருமாள் அனுக்கிரகம். वरदं द्विरदाद्रीशं श्रीनिधिं करुणानिधिं शरण्यं शरणं यामि प्रणतार्तिहरं हरिं आकारत्रय सम्पन्नाम् अरविन्द निवासिनीं अशेष जगदीशित्रीं वन्दे वरदवल्लभां श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दन हेतवे नन्दनन्दन सुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम्. श्रीमन्महाभूतपुरे श्रीमत्केशवयज्वनः कान्तिमत्यां प्रसूताय यतिराजाय मङ्गलम्. श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम्. பற்பலவாரியர் நற்கலை நாடப் பரம பரங்குருவாய் நற்பொருள் ஆயிரமாயிரமாய் அருள் நலனுடை நாதனுமாய் நற்புகழ் வேதியர் நான்மறைவாணர்கள் நாடொரும் போற்றி நிற்ப ஏற்பான் அண்ணங்கராரியன் மலரடி ஏத்துவன் ஏத்துவனே. திருவாடிப்பூரத்துச் செகத்துதித்தாள் திருப்பாவை 30 செப்பினாள். பெரியாழ்வார் பெத்தெடுத்த பெண் பிள்ளையான ஆண்டாள். வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோத தமிழான திருப்பாவையில் 33 என்று தொடங்குகிற 20ஆம் பாசுரம் இன்று. வேதாந்த கருத்துக்களை ரொம்பவும் சுலபமாக நாம் அனைவரும் தெரிந்து கொள்ளுதற் பொருட்டு
திருப்பாவைங்கிற கிரந்தத்தை அனுகிரகித்தாள் ஆண்டாள். இந்த கிரந்தத்தினுடைய முக்கியமான உத்தேசியம் மேலான புருஷார்த்தம் பறை கைங்கரியம்தான்கிறதையும் அந்த புருஷார்த்தத்தை நமக்கு தர வல்லவர் பகவான் தான்கிறதையும் உணர்த்துவதேயாம். எம்பெருமானிடத்திலே நாம பிரார்த்திக்க வேண்டியது கைங்கரியத்தைத்தான். அந்த செல்வத்தை அவரே நமக்கு தந்தருள்வர். மத்தனம் காமங்கள் மாற்று என்று வேறெதையும் அவனிடத்திலே பிரார்த்தித்தல்ங்கிறது கூடாது. அவரிடத்திலே நாம் செல்லும் போது கிரமமாக முறையாக செல்ல வேண்டும்ங்கிறதையும் புரிந்து கொண்டு அதன்படி நடத்தல்ங்கிறது முக்கியம். அவருக்கு நமக்கும் இயற்கையாகவே சம்பந்தம் உண்டு. அப்படி இருக்கிற போது சிலர்களை முன்னிட்டு கொண்டு நான் ஏன் அவனிடத்திலே செல்ல வேண்டும், நானாக சென்று என்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு அவரோடு இருக்கிற தொடர்பை சொல்லி அவருடைய அருளை நான் பெறலாகாதோ என்று நீங்கள் வினவக்கூடும். ஆனால் பகவான்கிறவர் ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு எவன் தன்னிடத்திலே வருகின்றானோ அவனுக்கே அருள் செய்யும் இயல்பினனாக இருக்கிறான். ஆச்சாரியமான புருஷோ வேத தத்துவம்னு சொல்லுவார்கள். கீதையிலே பகவானும் கூட அர்ஜுனனிடத்திலே தத்வித்தி பிரணிபாத்தேன பரிபிரஷ்னேன சேவையா உபதேக்ஷியந்தி தே ஞானம் ஞானினஹா தத்வதர்ஷினஹான் அருளுகிறான். உயர்ந்த அர்த்த விசேஷங்களை, நான் சொல்லும் விஷயங்களை நீ இன்னமும் விஷதமாக அறிய வேண்டும்னு ஆசைப்படுவாயாகில் ஆச்சாரியர்களை கேட்டி அவர்களிடத்திலே பணிவிடைகளை செய்து அவர்கள் அருள் பெற்று அவர்களாலே போதிக்க பெற்ற நல்ல அறிவை சம்பாதிப்பாயாக என்று அர்ஜுனனுக்கு சொல்லும் முகத்தாலே நமக்கும் சொல்லுகிறான். ஆண்டாள் நாச்சியாரும் கூட பெரியாழ்வாருடைய திருமகளாராக தாம் இருப்பதாலே அந்த பெரியாழ்வாருடைய சம்பந்தத்தாலேயே தனக்கு பகவான் கிடைப்பான்னு உறுதியாக சொல்லுகிறாள். தான் பூமி பிராட்டியினுடைய அவதாரம். ஏற்கனவே நான் பகவானாலே அவராலே கைக்கொள்ளப்பட்டு அவருடைய திவ்ய மகிஷியாக இருப்பவள். இப்ப ஆண்டாள்னு பிறந்திருக்கிறேன். நான் ஏற்கனவே பூமி பிராட்டியினுடைய அவதாரமாக இருப்பதாலே அவன் என்னை கைக்கொள்ளுவான் என்று ஆண்டாள் சொல்லவில்லை. நான் பெரியாழ்வாரோட பொண்ணு, அதனால என்ன வேண்டாம்னு பகவான் சொல்ல மாட்டார். அப்படின்னா ஆச்சாரிய அனுகிரகத்தால் தான் தனக்கும் பகவானாகிற அந்த வரன் கிடைப்பார்னு ஆண்டாள் நம்புகிறாள். அப்ப யாரா இருந்தாலும் ஆச்சாரிய சம்பந்தத்தாலே பேருன்னு தேறுகிறது. பாகவதர்களும் நம்மை பகவானிடத்திலே கொண்டு சேர்ப்பவர்களாக அந்த இறை அனுபவத்தை வளர்ப்பவர்களாக இருக்கிறார்கள். எனவே பாகவதர்களை திரஸ்கரித்து அவர்களை புறம் தள்ளி நாம் பகவானிடத்திலே போவோம்னால் ஒருபோதும் பகவானுடைய அனுகிரகத்தை பெற முடியாது. ஒரு ஸ்மிருதி வச்சனம்னு உண்டு. ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை நமக்கு அது உணர்த்துகிறது. அநாதிருத சுதம் கேஹி புருஷம் நாபிநந்ததி. என்ன அர்த்தம்ங்கிறத சொல்றேன். ஒரு பெரியவரிடத்திலே ஒருவர் ஒரு உதவி பெறுவதற்காக அவரை சென்று கிட்டினார். எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா, ஒரு பண உதவி தேவைப்படுகிறது. அவர் சொன்னார், நாளை கார்த்தாலே 10 மணிக்கு என் வீட்டிற்கு வந்து விடு, நிச்சயமாக உனக்கு வேண்டியதை நான் தருகிறேன்னுட்டார். உதவி கேட்டவருக்கு பணமுடை எவ்வளோ சீக்கிரம் கிடைக்குமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. அதனால் அடுத்த நாள் கார்த்தால 8 மணிக்கெல்லாம் அவர் வீட்டுக்கு போயிட்டார். அங்க இருக்கிறவர்கள் பணியாளர்கள் அவ கேட்டா எத்தனை மணிக்கு எஜமானர் வர சொல்லியிருந்தார். அவர் 10 மணிக்கு வர சொன்னார். நீங்க 8 மணிக்கே வந்துட்டீர்கள், பரவாயில்ல, வரவேற்பறையிலே நீங்கள் காத்திருங்கள், உங்களுக்கு ஏதாவது பால் தயிர் மோர் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டிருக்கா. தயிரும் கேட்பாளான்னு நீங்க கேட்கலாம். அதில் சக்கரை போட்டு சாப்பிட்றதுன்னு உண்டோ இல்லையோ,
அப்படி கேட்டான்னு வச்சுக்கோங்க. அதனால என்ன வேணுமோ சொல்லுங்கன்னு கேட்டிருக்கா. இவரும் தனக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிட்டு விட்டார். 2 மணி காலம் காத்திருந்து தான் ஆக வேண்டும். ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சமயம் 10, அப்பதான் அவர் வருவார். பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன்னு விட்டார் இவர். அன்னைக்கு சண்டே. அவர் வீட்டில் குழந்தைகள்லாம் விளையாடி கொண்டிருக்கின்றன, ஆட்டம் போட்டு கொண்டிருக்கின்றன. இவர் எவ்விடத்திலே வரவேற்பறையிலே அமர்ந்திருக்கிறாரோ அவ்விடத்திலே தான் குழந்தைகளுடைய ஆட்டம் அதிகமாக இருந்தது. அது இவருக்கு அசஹ்யமாக இருந்தது. சகிச்சுக்க முடியல இவராலே. ரொம்ப தலைவேதனையா இருக்கு. அந்த குழந்தைகளை பக்கத்திலே அழைத்தார். இங்க நான் மாமா உட்கார்ந்துட்டு இருக்கணும் இல்லையோ, இந்த மாதிரி சண்டையெல்லாம் இங்க போடக்கூடாது, விளையாடுறச்ச அமைதியா விளையாடணும் அப்படின்னு அழகா சொல்லி பார்த்தார், அன்பாக சொல்லி பார்த்தார். அந்த குழந்தைகள் ஏற இறங்க பார்த்தன. நாங்களே வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் வீட்டில் இருக்கோம். ஏதோ நாங்கள் ஏதோ விளையாடிட்டு இருக்கோம், இதில் அப்பா அம்மாவுக்கே பிரச்சனை இல்லை. இவர் யாருன்னே தெரியல, சத்தம் போடாதீங்கன்னு நம்மள சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் ஒரு மாதிரியா பார்த்துட்டு திரும்பவும் தங்கள் விளையாட்டிலே அவைகள் ஊன்றின, விளையாடத் தொடங்கின. இன்னமும் சத்தம் ரொம்ப அதிகமாச்சு. இப்போ கொஞ்சம் இவர் கண்டிப்பா சொல்றார், டே பசங்களா சத்தம் போடக்கூடாது, அப்பவே சொன்னனா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் மிரட்டுற துவனியில சொன்னார். பசங்க கேட்கறதா இல்லை. ரொம்ப ஓஹோன்னு விண்ண பிளக்கிற அளவுக்கு சத்தம் கேட்ட உடனே அந்த குழந்தைகளை பக்கத்திலே அழைத்தார். நல்லா வாங்குன்னு வாங்க ஆரம்பிச்சுட்டார். அடிக்க ஆரம்பிச்சார். அப்போன்னு பார்த்து அந்த எஜமானர் படி இறங்கி மாடியிலேருந்து வந்துட்டு இருக்கார். இந்த காட்சியை கண்டவுடனே அவருக்கு அபாரமான கோபம். நேரே வந்தார், குழந்தைகளை அவர் கைகளில் இருந்து விடுவித்தார். நீர் யாருன்னு கேட்டார். இவன் மறந்துட்டீரா, நேற்றுக்கு தான் வந்தேனே, ஒரு உதவி கேட்டு வந்தேன், 10 மணிக்கு வர சொன்னேன். 10 மணிக்கு வர சொன்னீர், கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டேன். கொஞ்சம் சீக்கிரமா இல்லை, ரொம்ப சீக்கிரமா வந்துட்டேன். நான் தான் 10 மணிக்கு வர சொன்னேனே, இவ்வளவு சீக்கிரம் யார் வர சொன்னா? இல்லை சீக்கிரம் வேலை ஆயிடுச்சுன்னா பரவாயில்லேன்னு வந்தேன், இப்போ கொடுத்தா கூட வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னார். அவர் சொன்னார், என் வீட்டுக்கு என்னிடத்திலே உதவி பெறுவதற்காக வந்துவிட்டு என் குழந்தைகளை நீ வாங்குன்னு வாங்கிவிட்டு என்னிடத்திலே வாங்கி போகிறேன் என்று வேறு வெட்கமில்லாமல் சொல்லுகிறாய். நேற்றைக்கு ஒத்தாசை பண்றேன்னு சொல்லியிருந்தனோ இல்லையோ, இன்னைக்கு சொல்றேன் பண்ண முடியாது, நீர் கிளம்பி போகலாம். ஐயோ, உம்மக்கிட்ட நான் ஒன்றும் அபராதம் பண்ணவே இல்லையேங்கிறார் அவர். நான் உம்மக்கிட்ட ஏதாவது அபச்சாரப்பட்டேனா, உம்ம மனசு கண்டும்படியா ஏதாவது செய்தேனா, நான் உண்மை திட்டினேனா, அடித்தேனா? என் குழந்தைகளை அடிச்சாயோ இல்லையோ, என் குழந்தைகளை திட்டினாயோ இல்லையோ, அது குழந்தைகளைத்தானே சொன்னேன் செய்தேன், உம்மை ஒன்றும் பண்ணலையேன்னா இது நல்லா இருக்கே, இன்னும் என்ன வேற பண்ணணுமா? என் வீட்டிற்கு வந்து என் குழந்தைகளை இங்கனம் அவமதித்து குழந்தைகளை துன்புறுத்தி நீ என்னிடத்திலேயே உதவி பெற வேண்டும்னு எண்ணுவாயே யாரில் ஒருபோதும் உதவி செய்ய மாட்டேன், போய் வான்னு அனுப்பிச்சுட்டார். இதை சாண்டில்யர் ஸ்மிருதியில சொல்றார். அநாதிருத சுதங்கேஹி புருஷம் நாபிநந்ததி ததா அனர்ச்சித சத்பக்தம் பகவான் நாபிநந்ததி. அப்படித்தான் அவனுடைய அடியவர்களை நாம வெறுத்துட்டு அவனிடத்துல நம்முடைய காரியமாகணும், எனக்கு வேலையை செய்யணும் பகவானிடத்துல போனோமாகில், இங்க இந்த எஜமானர் சொன்னா போல பகவான் என்ன சொல்லிடுவார்? என் பசங்களை என்னுடைய அடியவர்களை கண்டா உனக்கு பிடிக்கல, எப்போதும் அவர்களிடத்திலே நீ சண்டை வளர்த்து கொண்டிருக்கிறாய், ஆனா என்கிட்ட மட்டும் உனக்கு காரியமாக வேண்டுமா? நான் மட்டும் உனக்கு உதவி செய்ய வேண்டுமா? ஒருபோதும் செய்யேன் அப்படின்னு அவரும் சொல்லி விடுவார். அதனால அடியவர்களிடத்திலே நாம் அன்போடு இருக்க வேண்டும். அவர்களுடைய அபிமானத்திற்கு நாம் பாத்திரபூத்தர்களாக இருக்க வேண்டும். அடியவர்கள் நம்மை கண்டால் இவன் நம்முடையவன் அபிமானிக்கிற அந்த வைபவம், அந்த வைபவத்தை நாம் பெற்றவர்களாய், அந்த பாக்கியத்தை பெற்றவர்களாக இருத்தல்ங்கிறது முக்கியம். உங்களுக்கெல்லாம் சந்தனம் நன்னா தெரியும், தென்றல் காற்று நன்னா தெரியும், நிலா நன்னா தெரியும். நான் சொல்லிட்டு வர விஷயங்கள்லாம் பாருங்க, ரொம்ப குளிர்ச்சியை தரும்னு அர்த்தம். சந்தனத்தை பூசிட்டோன்னா சில்லுன்னு இருக்கு. நிலா நன்னா பௌர்ணமி நிலான்னா ஓஹோன்னு காயறது, நிலா காய்கிறதுங்கிற அளவுலையோ நிலா ஓஹோன்னு காயறது. அப்போ குடும்பத்தோடு ஏதோ ஒரு ஆற்றங்கரைக்கு போனோம்னால் இப்போ நிலாச்சோறு சாப்பிடுகைன்னெல்லாம் வழக்கம் வச்சிருந்தா, இப்பவும் சில பேர் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நிலான ஒரு ஆனந்தம் மனசிற்கு ஏற்படுகிறது. தென்றல் காற்று கேட்கவே வேண்டாம், சிலுன்னு காத்தடிச்சதுன்னா என்ன ரம்யமா இருக்குதுன்னு நினைச்சுக்கிறோம். இப்போ இந்த சந்தனம், நிலா, தென்றல் காற்று இதெல்லாம் ஒரு ஆனந்தத்தை தரதொல்லையோ, அதை போல அடியவர்களை கண்டா ஆனந்தம் ஏற்பட வேண்டுமா? பகவானுடைய பக்தர்களை, ஸ்ரீ வைஷ்ணவர்களை நாம் காண நேருங்கால் இந்த சந்தனம், தென்றல் காற்று, நிலாவெல்லாம் கொடுக்கிற அந்த ஆனந்தத்தை காட்டிலும் பன்மடங்கு ஆனந்தத்தை அந்த தருணத்திலே நாம் உணர வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அதை மேல மேல ஆசைப்படணும்னு காட்டுகிறார்கள்.
நாம் என்ன பண்ணுவோம், ஒரு கோயிலுக்கு போகிறோம்னா கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குது, அதனால் நான் போகிறதே இல்லை. ஆழ்வார்களுடைய அபிப்பிராயம் என்ன, நீ போகிறதே அந்த கூட்டத்தை தரிசிப்பதற்காகத்தான். நீ பெருமாளை சேவிக்காமல் போ, ஒன்றும் குறையில்லை. அந்த கூட்டத்தை வலம் வந்து விட்டாயே யாகில், நிஜமாவே சொல்கிறேன், திருமலையில் பெருமாள் சேவை கிடைக்கலேன்னு திருமலைக்கு போகாமல் இருத்தல் கூடாது. போயிட்டு நல்லா ஒரு சுத்து பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்களே. அங்கே இருக்கிற ஜனங்களை யாராவது சேவிச்சுட்டு வந்தவாளை பார்த்தா நீங்கள் பெருமானை வணங்கினீர்களான்னு கேளுங்கோ. வணங்கினோம்னா அவர்களை வணங்கிட்டு வாங்கோ. இல்லை வணங்க போயிட்டு இருக்கோம்னு சொன்னால் எங்கள் வணக்கத்தையும் கொஞ்சம் சொல்லுங்கோ, என் பேர் இது, இதை சொல்லி இந்த மாதிரி உன்னை பார்க்க வந்தா இந்த தடவை என்னமோ சேவை கிடைக்கல, அடுத்த தடவையாவது அவனுக்கு சேவை கொடு அப்படின்னு அவன் சொன்னான்னு நீங்கள் சொல்லிடுங்கோ. இந்த மாதிரி சொன்னா கூட சேவித்ததாகத்தான் உங்களை பகவான் கருதுவான். நாம் அவரை பார்க்கிறோங்கிறது முக்கியம், அவர் நம்மை பார்க்கிறாராங்கிறது முக்கியம். நாம் அவரை நினைக்கிறோங்கிறத விட அவர் நினைவில் நாம் இருக்கிறோங்கிறது தானே ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அடியவர்களை சேவித்தாலே பகவானை சேவித்த பலன்கிறது உண்டு. நாம் வணங்கப்பட வேண்டியவர்கள், நம்மாலே வணங்கத்தக்கவர்களாக இருப்பவர்கள் அடியவர்களேங்கிறதுனாலே அந்த அடியவர்களை நாம் எப்போதும் அரவணைத்து செல்லுதல், அதைத்தான் திருப்பாவை முக்கியமாக நமக்கு போதிக்கிறது. திருப்பாவை நமக்கு சொல்ல வந்திருக்கிற விஷயமே அதுதான். இன்னொன்று, அடியவர்கள் விஷயத்துல தோஷங்களை ஆராய்தல்ங்கிறது கூடாது. இது ரொம்ப அழகா நம்முடைய ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். ஏன் அடியவர்களுடைய தோஷங்களை பார்க்கக்கூடாதுன்னா, பிராட்டி சொல்லிட்டா. நேற்றுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன், பாபானாம்பா சுகானாம்பா பதார்கானாம் பிளவங்கம காரியம் கருணமாரியேன நகஷ்டின் ஆபராத்தியதி. ஹனுமான் என்ன சொன்னார், இந்த அரக்கிகள்லாம் உங்களை போட்டு ரொம்ப துன்புறுத்தின்னு இருக்கா, தாயாரே நீர் ஊன்னு சொல்லும் அத்தனை அரக்கிகளையும் கொசு அடிக்கிறா போல அடிச்சு கொண்டுடுறேன்னார். தாயார் என்ன சொன்னா, பாபம் பண்ணாதவான்னு யாருமே கிடையாதுப்பா, அதுக்குன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துருவியா? நான் கூட பாரு 10 மாசமா இங்கே உட்காந்துட்டு இருக்கேன், எங்கள் ஆத்துக்கார் வந்தாரா, இன்னும் வரலையோ இல்லையோ, என்னை காப்பாற்றலையோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறா, நான் கூட பாபம் பண்ணியிருக்கேன், எங்கள் ஆத்துக்கார் வரலேன்னு 3ஆம் மனுஷன் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேனே, இது தப்பு இல்லையா? உங்ககிட்ட நான் அவரை பற்றி குறை சொல்லலாமா? எங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைன்னா கணவன் மனைவிக்குள்ளாகத்தான் அதை தீர்த்து கொள்ள வேண்டும். நான் உங்ககிட்ட அவர் வரலேன்னு குறை சொல்லிட்டு இருக்கேன். ஹனுமான் சொன்னார், அப்படியா, வாஸ்தவம் தான் அப்படின்னார். உங்ககிட்ட கூட குற்றம் இருக்குன்னா, ரொம்ப அழகான வார்த்தை இது. உங்ககிட்டையும் பிழை இருக்கிறதுன்னா நான் என்ன பண்ணேன்னாரு ஹனுமான், எங்க ஆத்துக்கார் என்னை காப்பாற்ற வரலன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ அதை கேட்டுட்டு இருக்க பாருன்னா. நீ என்ன சொல்லணும் நியாயமா? இது உங்க பிரச்சனை, உங்க பர்சனலான விஷயம், இதை எதுக்கு என்கிட்ட சொல்லணும்னு சொல்லாத. நீ வாஸ்தவம் தான் வேற சொல்ற பத்தியா இப்போ? அப்போ உன் பேர்லயும் பிழை இருக்கு, ஐயோ தெரியாம பண்ணிட்டேன், இப்படித்தான் எல்லாரும் பண்றா. அழகா முடிச்சுட்டா. நீ ஒரு வார்த்தை சொன்னபார், ஆமாமா வாஸ்தவமா தான் படுறது, நான் என்னத்துக்கு கணவன் மனைவி பிரச்சனையை காது கொடுத்து கேட்டுட்டு இருக்கணும்? நான் நியாயமா என்ன சொல்லணும், அம்மா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை போய் அவரிடத்துல நான் போய் சொல்லிடுறேன், அவரை பத்தின புகார் என்னிடத்துல சொல்றது அத்தனை சரியாகப்படவில்லை அப்படின்னு தானே சொல்லணும். நான் அப்படி சொல்லலை, அப்ப நானும் பிழை பண்ணியிருக்கேன், நீங்க சொல்றது உண்மைதான், தெரியாம பண்ணிட்டேன். இப்படித்தான் ஹனுமான் எல்லாரும் பண்றா. இப்ப அதுக்காக உன்னை தண்டிச்சிட முடியுமா? அந்த மாதிரி தான் மற்றவானையும் தண்டிக்க கூடாது. என்ன அழகா தாயார் சொல்லிட்டா பாருங்க. அப்ப பாகவதர்கள் இடத்துல நாம் எதையும் ஆராய்தல், குற்றங்களை ஆராய்தல்ங்கிறது கூடவே கூடாது. அது பகவானே பண்ணாத காரியம். அதைத்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் சொல்லுகிறார்கள். பிராட்டி சொல்லிட்டா நகஷ்டின் ஆபராத்தியதி, இந்த உலகத்திலே பாபம் செய்யாதவர்கள் என்று யாரும் இல்லை அப்படின்னு அவ சொல்லிட்டா. யம தர்மராஜன் என்ன சொல்லியிருக்கார், ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருந்தால் அவர்களுடைய பாபங்களை ஆராய்ந்து அவர்களை நரகத்திற்கு கொண்டு வருகிற பொறுப்பெல்லாம் நமக்கு தரப்படவில்லை, அவர்கள் கிட்டேயே பக்தர்களிடத்திலேயே நாம போகக்கூடாது அப்படின்னு தண்டதரனான யமன். யமனுடைய வேலையே என்னன்னா தண்டனை கொடுக்கறது தான் வேலை. அதற்காகவே நியமிக்கப்பட்டிருக்கிறவன். யார் யார் எவ்வளவு குற்றம் பண்ணி இருக்கிறார்கள்னு பார்த்து அதற்கு தகுதியான தண்டனைகளை தருவதற்காகவே இருக்கின்றவனான யம தர்மராஜன் அவன் என்ன சொல்லிட்டான், அதெல்லாம் பிழைகளை எல்லாம் நாம பார்க்கக்கூடாது, அந்த அதிகாரம் நமக்கு இல்லை. அடியவர்களுடைய பிழைகளை ஆராய்வதுங்கிறத நாம செய்ய முடியாதுன்னு அவன் சொல்லிட்டான். அப்ப கவனிச்சுக்கோங்க, பிராட்டி பார்க்க முடியாதுன்னு சொன்ன விஷயத்தை, தண்டதரனான யமனாலும் முடியாதுன்னு சொன்ன விஷயத்தை நான் அடியவர்களுடைய குத்தங்களை தேடி கண்டுபிடிக்கிறேன்னா நியாயமா? தாயாரே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டான், தண்டதரன் யமன் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இப்ப நானா பொறுப்பு? யார் எத்தனை பிழை செய்திருக்கிறார்கள்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன வச்சிருக்கா? நாம் என்ன பிழை செய்திருக்கிறோம், அதிலிருந்து எத்தனை நாம் நம்மை மீட்டெடுக்க முடியும், இனிமேல் பிழைகள் செய்யாதிருப்பதற்கு யாது வழி, இதைத்தான் நாம சிந்திக்கணுமே தவிர மற்றவர்களை பற்றி நாம எதற்காக பார்க்க வேண்டும்? மற்றவர்கள் நிறைகளை நிச்சயமாக பாருங்கள்,
அது கண்டிப்பாக செய்யப்பட வேண்டிய ஒன்று. இருக்கின்ற நிறைகளை வாயார கொண்டாடுங்கள். அடுத்தவர்களுடைய நிறைகளை கொண்டாட பழகுங்கள். உங்கள் குறைகளை சொல்ல பழகுங்கள். நாம பண்ற காரியம் என்னன்னா, நம்ம கிட்ட இல்லாத நிறைகளை இருக்கிறதா சொல்லிட்டு இருப்போம், அடுத்தவர்களிடத்துல இல்லாத குறைகளை இருக்கிறதா சொல்லிட்டு இருப்போம். இதை வேதாந்த தேசிகன் ரொம்ப அழகா சொல்றார். ஏன் இப்படி பண்றான்னு அவர் பார்த்தார். மனிதன் தான் எத்தனை விசித்திரமானவனா இருக்கான். தங்கிட்ட இல்லாத நிறைய இருக்கிறதா சொல்லிப்பானோ, என்னை போல உண்டா அப்படிங்கிறான். அவர் இருக்காரே, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவரை போல பெரிய மனசுக்காரர் பார்க்க முடியாது. அவர் இருக்கிறதுனால தான் மழையே பெய்யுது. அந்த அவர் எவர் அப்படின்னா தான் தாங்கிறான். நான் என்னை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன் உம்மை பத்தி நீரே கொண்டாடுறீரே, ஏன்னா வேற யாரும் கொண்டாட மாட்டேங்கிறாளே, ஏன் கொண்டாட மாட்டேங்கிறா? இன்னும் என் பெருமை அவளுக்கு தெரியல. அவளை போய் கேட்டா என்ன சொல்றா? நன்னா தெரியும் அவரை பத்தி, அதனால தான் கொண்டாடலேங்கிறா. அவர் பெருமை எங்களுக்கு தெரியாதா? ஓஹோன்னு தெரிஞ்சுட்டு இருப்போமே, அதனால கொண்டாட மாட்டேன் என்கிறோம். அப்ப நம்மள நாமே கொண்டாடி கொள்வது ஸ்வப்பிரசம்சைன்னு சொல்லுவார்கள். அந்த ஸ்வப்பிரசம்சையிலே எத்தனை பேர் ஈடுபட்டு இருக்கிறார்கள். தற்புகழ்ச்சிங்கிறது அடியோடு கூடவே கூடாது, அதை அடியோட விலக்க வேண்டும். அதனால தான் ஆழ்வார்கள் தங்களை அடி நாயேன்னு சொல்லிக் கொண்டார்கள், அடியேன்னு சொல்லிக் கொண்டார்கள், நீச்சனேன் நிறையொன்னுமிலேன்னு சொல்லிக் கொண்டார்கள். இப்படியெல்லாம் சொல்லிக் கொள்ளும் போது தொண்டரடிப்படி ஆழ்வார் அவர் பாவிக்காத நைச்சியானுசந்தானமா, திருமங்கை ஆழ்வார் சொல்லிக் கொள்ளாத நைச்சியானுசந்தானமா, இன்னும் ஆளவந்தார் தொடங்கிய ஆச்சாரியர்கள் அவர்களெல்லாம் அனுசந்திக்காத நைச்சியானுசந்தானமா. நைச்சியானுசந்தானம்னா தாழ்ச்சியை அனுசந்தித்து கொள்ளுகைன்னு அர்த்தம். அசன்னிகிருஷ்டஸ்ய நிகிருஷ்ட ஜந்தோஹோ மித்யாபவாதேன கரோஷி சாந்திம் ததோ நிகிருஷ்டே மயிசன் நிகிருஷ்டே காம் நிஷ்கிருதிம் ரங்கபதே கரோஷின்னு பராசர பட்டர் பாடுகிறார். ஸ்ரீரங்கத்திலே பராசர பட்டர் ஸ்ரீரங்கேஷ புரோஹித்தர், ஸ்ரீரங்கநாதனுக்கு பௌரோஹித்ய கைங்கரியம் பண்ணுகிறவர். தினந்தோறும் காத்தால பெருமான் திருமுன்பே போய் நிற்பார். இன்னைக்கு இந்த திதி, இன்ன வாரம், இன்ன நட்சத்திரம், இன்ன நாள், இதெல்லாத்தையும் சொல்லுவார். ராஜாவுக்கு இதெல்லாம் சொல்லணும். இதெல்லாம் அரண்மனையில் அப்படியே நடக்குமா. ராஜாவிற்கு காத்தால அந்த பஞ்சாங்க பட்டணம்னு உண்டு. இன்னைக்கு என்ன நாள், இன்னைக்கு என்ன திதி, ராகு காலம் எத்தனை மணிக்கு, இதெல்லாத்தையும் சொல்லணும். இதை பராசர பட்டர் ஸ்ரீரங்கநாதனுக்கு தினந்தோறும் சொல்லுவர். அதுக்கு சமயம் பார்த்து அவர் அழைச்சின் போறதுன்னு உண்டு. உற்சவங்கள்லாம் நடக்கிறதுன்னா பராசர பட்டர் திருமாளிகைக்கு வந்து பராசர பட்டரை எழுந்தருளப் பண்ணி கொண்டு போகுகை அப்படிங்கிறது உண்டு. ஸ்ரீரங்கத்துல 5:30னா 5:30க்கு புறப்பாடு, 6:30க்கு உள்ள எழுந்தருளுவார்னு போடப்பட்டிருந்ததுனால் நீங்க அவரை பார்த்துட்டு கடிகாரத்தை செட் பண்ணிக்கலாம். சரியா 6:30க்கு உள்ள போயிடுவார். நேரம் தவறாமைங்கிறத ரொம்ப சிறப்பாக கடைபிடிக்கின்ற பகவான். பெரும்பாலும் இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கார். இத்தனை கூட்டம் வந்தாலும் கூட அவர் நேரத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு நேரம் இதுதான் அச்சிடப்பட்டு கையிலே பத்திரிகை கொடுக்கப்பட்டு விட்டதுன்னு சொன்னால், இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டதுன்னு சொன்னால், அதற்கேற்றாற் போல் தான் உற்சவம் நடந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கும் அப்படித்தான். ஒரு நாள் பராசர பட்டரை அழைத்து கொண்டு போவதற்கு யாரும் இன்னமும் வரவில்லை. மணி ஆயிண்டே இருக்கு. அவர் பார்த்தார், ஏன்னு தெரியலையே, சரி நாம இன்று போய் விடுவோம் அப்படின்னு சந்நிதியை நோக்கி வந்துட்டு இருக்கார். அப்பத்தான் அறக்க பறக்க கைங்கரிய பரர்கள் அழைச்சின் போறதுக்குன்னு வந்துட்டு இருக்கா. ஏன் காலதாமதம்னு கேட்டார். இல்ல சுவாமி, ஏதோ ஒரு துவாரத்திலே ஒரு கோபுரத்துக்குள்ளே ஒரு நாய் ஒன்று நுழைந்து விட்டது. அது ஒரு நிகீன ஜந்து. அந்த நாய் நுழைந்து விட்டதுன்னு சொன்னால் கோயிலுக்கு அதனாலே அசுத்தி ஏற்பட்டது. அந்த அசுத்தியை போக்குவதற்காக சில பிராயஷ்சித்தங்கள் எல்லாம் செய்ய வேண்டி இருந்தது. புண்ணியாகவாச்சனம்னு பண்ணுவார்கள், லகு சம்பிரோக்ஷணம்னு பண்ணுவார்கள், இதெல்லாம் பண்ண வேண்டி இருந்தது. அதனாலே அந்த சாந்தியை செய்வதற்காக, அதாவது ஒரு அசுத்தம் அங்கே ஏற்பட்டிருக்கிறது, அந்த அசுத்தத்தை களைவதற்காக சில விஷயங்களை நாங்கள் ஆகம ரீதியாக செய்ய வேண்டி இருந்தது. அதை செய்து முடிப்பதற்கு காலதாமதம் ஆச்சுது. அது இப்பதான் முடிஞ்சுது, அதனால உங்களை அழைச்சின்னு போலான்னு வந்தேன் அப்படின்னு அவ சொல்லியிருக்கா. உடனே பராசர பட்டர் இதையே சிந்தனை பண்ணிட்டு நேரே உள்ளே போனார். நேர பகவானிடத்துல போனார். அவனிடத்துல ரொம்ப ஆச்சரியமான பிரார்த்தனையை வைத்தார். ஏதோ ஒரு நாய் ஒரு கோபுரத்தின் உள்ளே நுழைந்ததுங்கிறதுக்காக இத்தனை பெரிய உற்சவத்தை லகு சம்பிரோக்ஷணத்தையே நீ பண்ணி கொண்டாய், ரொம்ப சந்தோஷம். பெருமாள் கேட்டார், அப்படின்னு தானே ஆகமத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஆகமத்துல சொல்லப்பட்டபடி நடந்திருக்கு. இல்ல இல்ல, அதை பத்தி இப்ப விசாரம் கிடையாது, நான் அதுல கேள்வி கேட்க வந்தவன் அல்லேன். அது பண்ண வேண்டியதுதான். ஒரு குறை ஏற்பட்டு போச்சுன்னா அதை களைகைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான். அப்போ உனக்கு எதுல பிரச்சனைன்னு கேட்டார் பெருமாள். ஒரு நாய் ஒரு கோபுரத்துக்குள்ள எங்கேயோ நுழைஞ்சதுக்கு ஒரு பெரிய சாந்தி உற்சவத்தை பண்ணிட்டுட்டாயே, இந்த நாய் உன்னுடைய கருவறை வரைக்கும் தினந்தோறும் வருகிறேனே, இதற்கு என்ன பிராயச்சித்தத்தை நீ செய்து கொள்ளப் போகிறாய்னு கேட்டார். அப்ப பராசர பட்டர் தம்மை இங்கனம் அனுசந்தித்துக் கொண்டிருக்கிறார்னு சொன்னால், நாம நம்முடைய நைச்சியானுசந்தானத்தை தாழ்ச்சியை எப்படி செய்து கொள்வது?
அமரியாதா க்ஷுத்ரஹா சலமதிரசூயா பிரசவபூஹு கிருதக்னோ துர்மானி ஸ்மரபரவசோ வஞ்சனபரஹா நிருஷம்சஹா பாபிஷ்டஹா எப்படிலாம் ஆள வந்தார் சொல்லிக்கிறார் பாருங்க. சமஸ்த பாபங்களையும் சொல்லி இந்த பாபங்கள் அனைத்தும் தம்மிடத்தில் இருப்பதாக அவர் சொல்லிக் கொள்கிறார். இல்ல வேடிக்கை என்னன்னா, இத்தனை பாபங்களும் நம்ம கிட்ட உண்டு. ஆனா அவர் எல்லா பேரும் சொன்னார் பாருங்க, பேரெல்லாம் நமக்கு தெரியாது. அவருக்கு எல்லா பாபங்களோட பேரும் தெரிஞ்சிருந்தது, ஆனா ஒரு பாபமும் அவர்கிட்ட கிடையாது. நம்ம கிட்ட எல்லா பாபங்களும் உண்டு, ஒன்னுத்தோட பேரும் தெரியாது. ஆனா ஒரு நாள் நம்ம சொல்லிக்கிறதாகவும் இல்லை. தான் பாப்பின்னு ஆச்சாரியர்கள் சொல்லிக் கொண்டார்கள், அவன் பாப்பின்னு நம்ம அடுத்தவர்களை கை காட்டி கொண்டு இருக்கிறோம். இதைத்தான் வேதாந்த தேசிகன் சொன்னார். அதற்கு என்ன காரணம்? இல்லாத நிறை இருப்பதாக தெரிவதற்கும் இல்லாத குறை இருப்பதாக தெரிவதற்கும் யாது காரணம்னால் மோகம்தான் காரணம்னு விட்டார். ஒரு மயக்கத்திலேயே இருந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். நாம் நல்லவர்கள்னு நாமே நம்பிக்கொண்டிருக்கிறோம். அது நம்மளை நம்புறதுக்கு இன்னொருத்தர் கிடையாதுன்னு இருக்கிறதுனால நம்புறோமோ இன்னமும் அதுவும் தெரியாது. ஆனா இது அடிப்படையில ரொம்ப தவறானது. அடியவர்களுடைய குற்றங்களை ஆராய்கைங்கிறது அடியோடு கூடாது. அதனால தான் பாருங்க, பகவானுக்கு சஹஸ்ரநாமத்திலே அவிஜ்ஞாதா சஹஸ்ராம்சுன்னு 2 திருநாமங்கள். அவிஜ்ஞாதா அறியாதவர், பார்க்க தெரியாதவர், பார்வை இல்லாதவர், எப்படி ஒண்ணுன்னா அர்த்தம் வச்சுக்கோங்க. அவிஜ்ஞாதானா அறியாதவர்னு அர்த்தம். எதை அறியாதவர்? பார்த்து அறியாதவர். ஏன் பார்த்து அறியாதவர்? பார்வை இல்லாதவர். சரி, பார்வை இல்லாதவர்னு சொல்லியாச்சா? அடுத்த திருநாமம் பாருங்க, சஹஸ்ராம்சு 1000 கண்களோடே இருப்பவர். பார்க்க தெரியாதவருக்கு 1000 கண்கள் இருந்து என்ன பிரயோஜனம்னு கேள்வி வரும். ரொம்ப ஆச்சரியமா அர்த்தம் பண்ணா, அடியவர்களுடைய அபராதங்களை பார்த்து அறியாதவர், பார்க்க தெரியாதவர். அபராதங்களை பார்க்க தெரியாது. சஹஸ்ராம்சு சிறியதாக ஒரு நிறை இருப்பின், ஏதோ கொஞ்சமா ஒரு நிறை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது 1000 கண்களால பார்த்துடுவார். பெருசா தெரியுமா? சிறிய நிறையை 1000 கண்களை கொண்டு அவர் பார்ப்பாராயின் அது அவருக்கு பெரியதாக தெரிந்து அதடியாக அனுகிரகத்தை செய்கிறார். அப்ப அபராதங்களை அவரும் பார்ப்பது கிடையாது. எனவே அடியவர்கள் நமக்கு முக்கியர்களாக ஆகிறார்கள். அதத்தான் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையின் வாயிலாக நமக்கு உணர்த்துகின்றாள். பிள்ளாயிர 6ஆம் பாட்டிலே ஒரு பெண்ணை முதலிலே எழுப்பினாள். 7ஆம் பாட்டாலே நாயகப் பெண் பிள்ளை, 8ஆம் பாட்டாலே கோதுகலமுடைய பாவை, 9ஆம் பாட்டாலே மாமான் மகள், 10ஆம் பாட்டாலே அருங்கலம், 11ஆம் பாட்டாலே குத்தமுன்னில்லாத கோவலர்தம் பொற்கொடி, 12ஆம் பாட்டாலே நற்செல்வன் தங்கை, 13ஆம் பாட்டாலே போதரி கண்ணினாயின்னு கண்ணழகு படைத்தவளை எழுப்பினார்கள். நங்காய் நாணாதாய் நாவுடையாய் என்று 14ஆம் பாட்டாலே குணபூர்த்தி உடையவள், அவளே நாவன்மை படைத்தவளாகவும் இருக்கிறாள். அவளே அகங்காரமத்தவளாகவும் ஆணவமத்தவளாகவும் இருக்கிறாள். அவளை எழுப்பினார்கள். 15ஆம் பாட்டாலே எல்லே இளம் கிளியேனுட்டு ஒரு பெண்ணை எழுப்பினார்கள். ஆக பாகவதர்களை அழைத்து கொண்டு அவர்களையும் முன்னிட்டு கொண்டுதான் பகவானிடத்திலே செல்ல வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டோடே புறப்பட்டவர்கள் துவாரபாலகர்களை பிரார்த்தித்து கொண்டு உள்ளே சென்று நந்தகோபாலன் என்ன, அதற்கு மேலே யசோதாய், அதற்கு மேலே நம்பிமூத்தபிரான் பலராமன் இவர்களையும் வேண்டிக் கொண்டு கண்ணனை கிட்டினார்கள். ஹனுமான் சீதையை தேட புறப்படுறார். நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய நமோஸ்து தேவ்யை ஜனகாத்மஜாயைன்னு வேண்டுகிறார். ராமா, சீதை எங்க இருக்கிறாள்னு நீயே காட்டு. நான் கேட்டேன், அவருக்கு தெரிஞ்ச அவன் அனுப்பவே மாட்டாரே. அவருக்கு தெரியலன்னவே தானே உம்மா அனுப்பிச்சிருக்கார். அவரே அழுதுன்னு இருக்காருன்னா, இல்ல அவருக்கு எல்லாம் தெரியும், தெரியாதா போல ஒரு அபிநயம் பண்ணிட்டு இருக்கார் அவர். அது ஒரு நாடகம் ஆடின்னு இருக்கார். அதனால அவரை முதல்ல பிரார்த்திச்சுட்டேன். ச லக்ஷ்மணாய, இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ராமனிடத்திலே பிரார்த்தனை பண்ணும்போது ஹனுமான் என்ன சொல்றார்? லக்ஷ்மணனோடு உடனிருப்பவனான ராமனை வேண்டுகிறேன்னார். ராமனை வேண்டுகிறேன் நேரடியா சொல்லியிருக்கலாம் இல்லையோ? லக்ஷ்மணனோடு உடனிருப்பவனான ராமன், அவனை முன்னிட்டு கொண்டு பெருமானிடத்திலே செல்லுகிறார். இதுதான் அடியவர்களை முன்னிட்டு கொண்டு பகவானிடத்திலே செல்லுகை. நாம் எந்த திருத்தலத்திற்கு சென்றாலும் சரி, ஒரு திவ்யதேசத்துக்கு போகிறோம்னால் அந்த ஊர் பெரியவர்களை முதலிலே போய் நாம் வணங்க வேண்டும். அவர்களை முன்னிட்டு கொண்டுதான் பகவானிடத்திலே செல்ல வேண்டும். ஏன்னா நாம ஊருக்கு புதுசு, நம்மை பகவான் வெகுவாக அறிந்திருப்பதற்கு வாய்ப்புங்கிறது குறைவு. உள்ளூர்ல இருக்கார், நித்தியபடி பார்க்கிறவரா இருக்கார், தினப்படி கைங்கரியம் பண்றவரா இருக்கார்னால் பகவானுடைய ஒரு விசேஷ அனுகிரகத்தை பெற்றவராக அவர் இருப்பார். அவரை முன்னிட்டு கொண்டு கூட போனேன்னால் அவர் மீது பொழிகின்ற கருணை மழையை நம்மீதும் வருஷிப்பான் பகவான். அதனால எந்த விதேசத்துக்கு போனாலும் நாம பழங்களையே வாங்கி கொண்டு சென்றாலும் யாரை கூட அழைச்சிட்டு போயிருக்கோமோ அந்த ஊர் பெரியவர் அவர் கையில கொடுத்து நீர் பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டியது அப்படின்னு அவர் கையில கொடுத்துட்டு நாம போய் எடுத்துக்கொண்டு போயிருக்கிற உபகாரங்களை அவர் கையில சமர்ப்பிச்சுதான் அதை பகவானிடத்திலே சேர்க்க வேண்டும்னு சொல்லுவார்கள். எனவேதான் பாருங்க, நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாயன்னார். லக்ஷ்மணனோடு ராமன் இருக்கிற இடத்திலே அந்த ராமனை லக்ஷ்மணனை முன்னிட்டு கொண்டு நான் அடிபணிகிறேன்.
விபீஷணனும் அப்படித்தான் வந்தான். ராமனிடத்திலே வரும்போது எத்திர ராமஸ்ஸ லக்ஷ்மணஹா, அங்கு ஸ்லோகத்தை எப்படி போட்டிருக்காரு பாருங்க. எவ்விடத்திலே லக்ஷ்மணனுடன் கூட ராமன் இருக்கிறானோ அவ்விடத்திற்கு விபீஷணன் வந்தான். நான் கேட்டேன், ஏன் சுவாமி ராமன்கிட்ட வந்தான்னு சொல்ல போறாதா? அது ஒரு வாட்டி லக்ஷ்மணனோடு கூட ராமன், அதான் லக்ஷ்மணன் தான் அகம் சர்வம் கரிஷ்யாமின்னு கூடவே வந்திருக்கானே. ராமனை விட்டு கணப்பொழுதும் அவன் பிரிவதென்பதே கிடையாது. லக்ஷ்மணனை விட்டு ராமன் பிரிஞ்சாருங்கிறதும் கிடையாது. பெருமானை விட்டு லக்ஷ்மணன் பிரிஞ்சான்னு கிடையாது. ஸ்ரீராமாயணத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. பிராட்டியை விட்டு கூட பெருமானாலே மும்முறை பிரிந்திருக்க முடிந்தது. ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3 தடவை. அதுவும் 3ஆம் பிரிவுங்கிறது கொஞ்சம் பெரிய பிரிவுன்னு வச்சுக்கோங்க. அப்போதும் கூட பெருமானாலே தனித்திருக்க முடிந்தது. முதல் தடவை 10 மாத காலம் ராவண பவனத்திலே சிறைப்பட்டிருந்தாள். 2ஆம் தடவை ஒரு சலவை தொழிலாளி சொன்னான்கிறதுக்காக தாயாரை வனத்திற்கு அனுப்பிவிட்டார். நீ நேர வனத்திற்கு போ என்று வனத்திற்கு தாயார் அனுப்பப்பட்டாள். காட்டிலே காலத்தை கழித்தாள். அது 2ஆம் பிரிவு. 3ஆம் பிரிவுங்கிறது கடைசியில திரும்பவும் தாயார் வந்துட்டு சொல்றா, நான் ராமனை தவிர இன்னொரு ஆடவரை என் மனத்தாலும் நினைத்ததில்லைங்கிறது சத்தியமாக இருப்பின் பூமி தாயார் இப்போதே வெளியிலே புறப்பட்டு வந்து என்னை தன்னோடு அழைத்து செல்வாளாக சொன்னதுதான் தாமதம். பூமி 2 பிளவாக பிளந்தது. உள்ளுக்குள்ளிருந்து ஒரு திவ்ய சிம்ஹாசனம் புறப்பட்டு வந்தது. பூமி தாயார் சீதா பிராட்டியை தன்னோடு அழைத்துக் கொண்டாள். அதுக்கப்புறமும் ராமன் இருந்தார். ஆனா லக்ஷ்மணன் போனார்ன உடனே லக்ஷ்மணேன கதாம் கதிம், லக்ஷ்மணன் போன வழியில தானும் புறப்பட்டு போயிட்டார்னு ஸ்ரீராமாயணம் நமக்கு சொல்லுகிறது. இவர் இங்கே ராஜாவா இருந்துட்டு இருக்காரா? மேலுலகத்துல வானவர்கள் தேவர்கள் எல்லாம் அவர்கள் ஒரு கூட்டத்தை போட்டுட்டு ராவணவதத்துக்காகத்தான் நாம் அனுப்பிச்சு வச்சிருந்தோம். ராவணவதம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமும் அவர் 12 காலம் அரசாட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். திரும்ப வர பிளான் இருக்கா இல்லையான்னே தெரியல. அவரை திரும்ப இங்க அழைத்து கொண்டு வர வேண்டும். யாது வழி? அப்ப பேசிட்டு இருந்தா, லக்ஷ்மணனை எப்படியாவது இங்க வரவழைச்சிட்டோம்னு சொன்னால் அவர் பின்னாடியே வந்துடுவார். அதற்கு நம்ம என்ன செய்யலாம்? தர்மராஜனை அழைத்து, நீர் முதலிலே போய் ராமனோடே பேச வேண்டியது. யம தர்மராஜா, நீர் தான் போய் பேச வேண்டும். காலதேவனே, நீர் ராமனோடே ஒரு மீட்டிங் அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்கி கொள்ள வேண்டியது. அந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் முதலிலேயே ஒரு ஒப்பந்தம் போட்டு கொள்ள வேண்டும். என்னன்னா, உன்னோட நான் பேசும்போது யாராவது உள்ளே வந்தார்கள்னு சொன்னால், அப்படி உள்ளே வருகிறவரை எவரொருவர் அனுமதித்திருக்கிறாரோ அவருடைய சிரசு தலை வெட்டப்படும் அல்லது அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டுக்கொள்ள வேண்டும். ஏன்னா பேச வந்திருக்கிறது முக்கியமான விஷயம். குறுக்கே இன்னொருத்தருடைய குறுக்கீட்டை நான் விரும்பவில்லை அப்படின்னு ராமனிடத்திலே சொல்ல வேண்டும். சரின்னுட்டு காலதேவன் அப்படியே சொல்லிட்டான். நேரே வந்தவன் ராமனை பார்த்துட்டு சொல்லிட்டான், இந்த மாதிரி பேச வேண்டி இருக்கிறது. அதனாலே யாராவது வந்தால் யார் அனுமதிக்கிறாரோ அவருக்கு மரண தண்டனைனது விதிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொன்னதுதான் தாமதம். ஏற்கனவே இவர்கள் மேலுலகத்துல பேசி வச்சிருந்தபடிக்கு துர்வாசா மகரிஷி அவர் அனுப்பப்பட்டார். அவர் பின்னாடியே இவர் 2 பேரும் பேசறச்சே வெளியிலே லக்ஷ்மணனைத்தான் பெருமான் காவல் காக்கும்படி நியமித்தான். லக்ஷ்மணா ஜாகிரதையா இருந்துக்கோ, யாரையும் உள்ளே விடுவதென்பது கூடாது என்று முதலிலேயே சொல்லப்பட்டது. ராமனும் காலதேவனும் பேசிக் கொண்டிருக்கிற தருணத்திலே அவ பேசி வச்சிருந்தபடி துர்வாசா வந்துட்டார். ஏன்னா முதல்லயே அவ பேசிட்டுட்டா, நீ பேசின்று நான் குறுக்க வரேன், நான் குறுக்க வந்துட்டேன்னா லக்ஷ்மணன் மாட்டிக்கொள்வான், லக்ஷ்மணனுக்கு தண்டனைன்னுட்டா அவர் கிளம்பினா இவரும் வந்துருவார். இதுதானே திட்டமே. இப்போ செயல் திட்டம் இதுதான் என்று முடிவெடுத்துக் கொண்டு அங்கனமே துர்வாசா மகரிஷியும் வந்து சேர்ந்தார். லக்ஷ்மணன் எத்தனையோ சொல்லி பார்த்தான். ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கார், யாரையும் விடக்கூடாதுன்னுட்டு. துர்வாசாவுக்கு ருத்ரமூர்த்தின்னு பேரு. அவர் கோபத்தோடு தான் இருப்பார். அவர் வெறுமையே சாபம் கொடுப்பார். ரொம்ப நல்ல மூட்ல இருந்தாலே சாபம் கொடுப்பார்னால், கோபமா இருந்தா இப்ப கேட்கணுமான்னு பாருங்க, அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சாபம் கொடுப்பதுதான். அதனாலே துர்வாசா மகரிஷி அவர் ரொம்ப நிர்பந்தித்தார், வெகுவாக நிர்பந்தித்தார். இல்ல 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 என்னை விட்டுத்தான் ஆகணும்னார். இல்ல இல்ல விடுறதா இல்லைன்னு சொல்லி பார்த்தாலும் கேட்பதாக இல்லை. வலுக்கட்டாயமாக பலவந்தமாக உள்ளுக்குள்ளே நுழைந்தார். அவர் உள்ள நுழைஞ்சு வராரு பாருங்க, ராமனுடைய பார்வை லக்ஷ்மணன் பேர்ல குத்திட்டு நின்றன. அவர் லக்ஷ்மணனையே ஆன்னு பார்த்துட்டு இருக்கார். அவருக்கு துர்வாசா உள்ள வந்தாரே, அது பெரிய பிரச்சனையா தெரியல. இப்ப லக்ஷ்மணன் என்ன ஆவான்? இப்ப லக்ஷ்மணன் என்ன ஆவான் அதைத்தான் ராமன் சிந்தித்துக் கொண்டிருந்தார். அதனால் அவர் பார்த்தார், இப்ப லக்ஷ்மணனுக்கு தண்டனை கொடுத்து தான் ஆகணுமா? அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டுமா? என்ன செய்வது அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருந்தார். கையை பிசைந்து கொண்டிருக்கிறார். மந்திரிகள்லாம் வந்தா, வசிஷ்டர் முதலானோர்லாம் வந்தா. இப்ப நான் என்ன செய்வது? ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன், வேற வழியே கிடையாது. லக்ஷ்மணனுக்கு மரண தண்டனைன்னு என் வாயாலே எப்படி சொல்லுவேன்? அப்ப அத்தனை பேரும் சொன்னா, நீ ரொம்ப சிரமப்பட வேண்டியதே கிடையாது. லக்ஷ்மணனை பார்த்துட்டு என்னை விட்டு பிரிந்து போன்னு சொன்னா போரும், மொத்தம் முடிஞ்சு போச்சு. உனக்கு மரண தண்டனை விதிக்கிறேன், அதனால நீ உயிரை விட வேண்டியது, இதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. என்னை விட்டு பிரிந்து போன்னு சொன்னாலே
பிரியில் இலேனுக்கு இளங்கோவும் அக்குளத்தில் மீனிரேன்னு நாயனாருடைய ஆச்சாரிய ஹிருதய ஸ்ரீசூக்தி. ஏற்கனவே லக்ஷ்மணன் ராமனிடத்துல முதல்லயே ஒரு வார்த்தை சொல்லி வச்சிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்னா, நானும் சீத்தையும், ஏன்னா ராமன் இவ ரெண்டு பேரையும் பார்த்து சொல்றார், இந்த பரப்பா லக்ஷ்மணா, நீ சீதையை அழைத்து கொண்டு திரும்ப அயோத்திக்கு போய்விடு, காட்டிற்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப லக்ஷ்மணன் சொல்றான், நாங்க ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவா தெரியுமா ராமா, எங்களை பத்தி உனக்கு தெரியல. ஜலத்திலிருந்து மீனை பிரிச்சு வெளியில விட்டுட்டோம்னா அந்த மீன் சௌக்கியமா இருக்குமா? அதால உயிரோடு வாழ முடியுமா? ஒருத்தர் பார்த்தா, ஐயோ மீன்கள்லாம் ரொம்ப பாவம், ஜலத்துல விழுந்துருத்து போல் இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அது அத்தனையும் பிடிச்சு வெளியில விடுறேன்னு விட்டுட்டு சௌக்கியமா இருங்கோன்னா சௌக்கியமா இருக்க முடியுமா மீன்களாலே? அப்ப ஜலத்தை விட்டு பிரிஞ்சுட்டா மீன்களால உயிரோடு இருக்க முடியாதா போலே, சில நொடித்துளிகள் துடித்து விட்டு பிராணனை விடுறா போலே, அப்படித்தான் உன்னை விட்டு பிரிந்தால் நானும் சீதையும் சில நொடித்துளிகளே உயிரோடு இருப்போம், அதற்கு பிற்பாடு எங்களால் உசுரோடு இருக்கவே முடியாது என்று ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறார். அதனால ராமன் லக்ஷ்மணனை பார்த்தான், நீ பிரிஞ்சு போன்னு ஒரு வார்த்தை சொன்னா அவன் புரிஞ்சுட்டான். அண்ணாவை விழுந்து வணங்கிட்டு வலம் வந்து விட்டு கண்களிலே பெருக்கெடுத்து ஓடும் கண்ணீரை துடைத்து கொண்டு நான் போயிட்டு வரேன்னு கிளம்பிட்டான். உடனே பெருமானும் கிளம்பிட்டார் பாருங்க. சீதையை விட்டு பிரிந்து இருக்க தெரிந்த பெருமானுக்கு லக்ஷ்மணனை விட்டு பிரிந்து இருப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. இதை நம்முடைய ஆச்சாரியர்கள் அழகா சொல்லுவார். ஒருத்தர் ஒரு ஊர்ல இருந்து மாத்தலாகி இன்னொரு ஊருக்கு போறார், டிரான்ஸ்பர் ஆகி போறாருன்னு வச்சுக்கோங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிற வாழெல்லாம் வந்தா விசாரிக்கிறதுக்கு, என்னமோ இத்தனை வருஷம் நாம் எல்லாம் ஏதோ அண்ணன் தம்பி போல எல்லாரும் பழகியாச்சு, ஒரே குடும்பமாட்டம் பழகின்னு இருந்தோம், நீங்க இருந்தது எங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரா வந்து சொல்றான்னு வச்சுக்கோங்க. இப்ப பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு பெரிய பிரச்சனை, அவ மாத்தலாகி போறது கிடையாது, அவ போனப்புறம் புதுசா யார் வரப்போறாங்கிறது பெரிய பிரச்சனை. ஏன்னா அவர்களோட நாம பழகணும், அவர்கள் நல்லவர்களா தீயவர்களா நமக்கு தெரியாது, அவர்களுக்கு நாம் நல்லவர்களா தீயவர்களாங்கிறதும் இப்ப தெரியாது, யார் வரப்போறாளோ தெரியலையே அந்த கவலை வேற இருக்கும். அப்ப எல்லாம் பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சா, ஊருக்கு போற இடத்துக்கு எல்லா சாமான்கள்லாம் அனுப்பிச்சாச்சான்னு கேட்கும் போது பெட்டி படுக்கை எல்லாம் பேக் பண்ணியாச்சான்னு கேட்கிறேன். யாராவது ஃப்ரிட்ஜை பேக் பண்ணீங்களா, டிவி பேக் பண்ணியாச்சா, வாஷிங் மிஷின் பேக் பண்ணியாச்சுன்னு இப்படி கேட்க மாட்டேன். அவர் பெட்டி படுக்கை எல்லாம் எடுத்துட்டு போனாருன்னா எல்லாம் போயாச்சுன்னு அர்த்தம். பகவானுக்கு படுக்கையாயிருப்பவர் ஆதிசேஷன் தானே. படுக்க போயாச்சுன்னா பின்னாடி நாமளும் போக வேண்டியதுதான். லக்ஷ்மணன் அனுப்பிச்சுட்டார், பின்னாடியே பகவானும் போயிட்டாருங்கிறது சொல்லப்படுகிற விஷயம். அப்ப பாகவதர்களை பிரிந்து பெருமானாலே இருக்க முடியாது, லக்ஷ்மணனை விட்டு பிரிந்து அவனாலே இருத்தல்ங்கிறது ஆகாது. அதனால தான் எத்திர ராமஸ்ஸ லக்ஷ்மணா, எவ்விடத்திலே லக்ஷ்மணனுடன் கூட ராமன் இருக்கிறானோ அவ்விடத்திற்கு விபீஷணன் வந்து சேர்ந்தான். இதை இன்னும் அழகா சொல்லுவார், தம்பி சொல் கேட்காத இடம் விட்டு தம்பி சொல் கேட்கும் இடம் வந்தான். விபீஷணனையும் சீதா பிராட்டியையும் நம்முடைய ஆச்சாரியர்கள் எப்படி சொல்லுவார்கள்னால், எரிகிற வீட்டிலே ஏதேனும் கிடைக்குமோன்னு தேடி பார்த்தவர்கள். எரிகிற வீட்டிலே கிடைச்ச வரைக்கும் லாபம்ங்கிறாள் இல்லையோ, அந்த வகையை சேர்ந்தவா இந்த ரெண்டு பேரும். யாரு? சீதையும் விபீஷணனும். நீங்க கேட்கலாம், இது ஏதோ ரொம்ப மோசமா அவளை சித்தரிக்கிறா போல இருக்கே, எரிகிற வீட்டுல ஏதாவது கிடைக்கிறதான்னு பாக்குறவான்னா அது என்னமோ ரொம்ப கேவலமா சொல்றா போல இருக்கே, அப்படிப்பட்டவாளா? அந்த மாதிரி கிடையாது. என்னால் இங்க எரிகிற வீடு ராவணன் தான். அகங்காரத்தாலும் தப்பான எண்ணத்தினாலும் முழுவதுமாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறான் அவன். அவனை காப்பாற்றணும்னுட்டு இவ ரெண்டு பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்கா. நல்ல உபதேசங்களை செய்து இருவரையும் காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறது இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அப்ப அந்த எரிகிற வீட்டுல உருப்படியா ஏதாவது கிடைக்குமான்னு தேடுறா போலே இந்த ஏதாவது ஒரு வார்த்தை அவன் மனசிலே பதிந்து இனிமேலும் இதற்கு மேலும் அவன் அனர்த்தப்படாமல் இருப்பனோ அப்படின்னு ரெண்டு பேர் முயற்சி பண்ணியிருக்கா. சீதா பிராட்டி, அதற்கடுத்ததாக விபீஷணாழ்வான். இவ பண்ணின உபதேசங்களுக்கு ஒன்றும் குறைவே கிடையாது. தாய்க்கும் மகனுக்கும் தம்பிக்கும் இவர்க்கும் இவர் அடிபணிந்தார்க்குமே இரே இவையுள்ளதுன்னு நாயனாருடைய ரொம்ப ஆச்சரியமான ஸ்ரீசூக்தி. தாய்க்கும் மகனுக்கும், தாயார் அவள் உபதேசம் பண்ணினாள், ராவணனுக்கு உபதேசம் பண்ணினாள். மகன் பிரகலாதன் தன்னுடைய தந்தைக்கு அநேகம் உபதேசங்களை செய்தான். இவர்க்கும்னா நம்மாழ்வார். சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்மினும். எத்தனை இடங்கள்ல நமக்கு உபதேசம் பண்ணுகிறார். வீடுமின் முத்தவும் வீடு செய்து அப்படின்னு உபதேசம் பண்ணுகிறார். அதற்கு மேலே ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர்னு பாடி உபதேசம் பண்றார். பற்பல உபதேசங்களை நமக்கு செய்கிறார் நம்மாழ்வார். நாம கேட்கிறோமா கேட்கலையா அது விசாரமே கிடையாது. உபதேசம் பண்ணணும், நல்லதை சொல்லணும். எத்தனை பேர் அதை கேட்டு திருந்துகிறார்களோ அத்தனை நல்லது. நம்மாழ்வார் செய்திருக்கிறார். தாய்க்கும் மகனுக்கும் இவர்க்கும், தாய்க்கும் மகனுக்கும் தம்பிக்கும் விபீஷணாழ்வான் உபதேசம் பண்ணியிருக்கார் ராவணனுக்கு. ஆழ்வார் நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். எம்பெருமானார் சகலருக்கும் உபதேசங்களை செய்திருக்கிறார். அப்ப அடுத்தவர்கள் படுகின்ற அனர்த்தம் கண்டு பொறாமைன்னு அர்த்தம்.
இதை ரொம்ப அழகா வர்ணிப்பா. இந்த ஆழ்வார் எப்படிப்பட்டவர் அப்படின்னால், வாளேறு காண தேளேறு மாயுமா போலேன்னு சொல்லுவார்கள். தேள் எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தனை தேள் கடிச்சுடுத்து முதல் அனுபவம். இது வரைக்கும் தேள் கொட்டி அவனுக்கு தெரியாது. இப்பதான் தேள் முதல் தடவை கொட்டி இருக்கு, துடிக்கிறான் அப்படியே. சில பேர் கொஞ்சம் ஆகாத்தியம் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. சின்ன விஷயத்த கூட ரொம்ப பூதாகரமா பண்ணிடுவா. சில பேர் பெரிய விஷயங்களை கூட ரொம்ப அசால்ட்டா டீல் பண்றவாளா இருந்துருவா. ஒருத்தனை தேள் கடிச்சுடுத்து, அது கடிச்சதே சிறிய தேள் தான், ஆனாலும் இவன் ரொம்ப அப்படியே துடிக்கிறான், துவழுகிறான், என்னென்னமோ பண்றான். வீட்டில் இருக்கிறவாளும் சொல்லிட்டான், வலிக்கும் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் கொஞ்சம் ரொம்ப அதிகம் பண்ணுறா போல இருக்கு, இத்தனை ஆகாத்தியம் வேண்டியதில்லை அப்படிங்கிறா. உங்களை கடிச்சா தெரியும், எனக்கு எப்படி வலிக்கிறது தெரியுமா, இந்த கையெல்லாம் மறந்து போனா போல இருக்கு இப்படிங்கிறான். ஓன்னு அழறான். எத்தனை கர்ச்சீஃப் கொடுத்தாலும் போறலை. சரிவா டாக்டர்ல போலான்னு அழிச்சுட்டு போயிட்டே இருக்கிறச்சு, எதிர்க்க ஒரு ஆசாமி வந்துட்டு இருக்கான். அவன் நிலைமை எப்படி இருக்குன்னா, யாரோ அறிவாள் எடுத்துட்டு வந்து நன்னா கழுத்துல ஒரு போடு போட்டிருக்கா. பெரிய கோடா போட்டுட்டு அந்த தலையே கொஞ்சம் உடலோடு ஒட்டிடாமல் கொஞ்சம் இப்படியும் அப்படியுமாக ஷேக் ஆயிட்டு இருக்கு, ஆடின்னு இருக்கு. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அதை சேர்த்து இப்படி பிடிச்சா போல அந்த தலை கழன்று விடாமல் இருக்கணுங்கிறதுக்காக உசுரை காப்பாத்திக்கிறதுக்கெல்லாம் அவன் பெருசா மெனக்கிடவே இல்லை. அவன் என்ன பண்ணிட்டான், ஏதோ இப்ப போற வரைக்கும் மருத்துவர் போற வரைக்கும் ஜாக்கிரதையா போக வேண்டாமா, கத்தலை கூப்பாடு போடலை, வலிக்கிறது ஐயோ அம்மா ஒண்ணுமே இல்லை. இந்த ஆசாமி போயிட்டு இருக்கான். ஏதோ தேள் கடிச்சு கொடுத்து ஒரு சுண்டு விரல்ல ஓரமா கொஞ்சமா கொடுக்கு பட்டு இருக்கிறது, கொட்டி இருக்கிறதான்னு இன்னும் தெரியல. அதற்கே அத்தனை சத்தம் போட்டு போயிட்டு இருக்கான், அழுதுட்டே போயிட்டு இருக்கான். அவன் எதிர்க்க வாளேறு பட்டவன், நல்ல பெரிய கூர் வாழ் கொண்டு வந்து கழுத்தை வெட்டியிருக்கா. அவன் அப்படி பிடிச்சிட்டு அப்படியே அனாயாசமா வந்துட்டு இருந்தானா. இவன் கத்தரவன் ஒரு கணம் அவனை பார்த்தான் பாருங்கோ, தன் வலியை மறந்தே போட்டான். ஏற்கனவே அவனுக்கு வலி குறைவாத்தான் இருந்திருக்கு. அவன் பார்த்தானா, ஏதோ தேள் சிறியதாக கடித்ததற்கே இத்தனை நாம ஆகாத்தியம் பண்ணிட்டு இருக்கோமே, இவ்வளவு பெரிய அடிபட்டு இருக்கு, எத்தனை அமைதியா அவன் வந்துட்டு இருக்கான். அப்ப அவன் எதிரிலே நாம ஆகாத்தியம் பண்றதுக்கும் நமக்கு வெட்கமாக இருக்கிறது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, அத்தனை பெரிய வேதனை வலி அவனே சாதாரணமா வரான்னு பார்க்கும் போது நம்முடைய வேதனையே மறந்து விடுகிறது. அதனாலதான் ஆழ்வார் எப்படிப்பட்டவர் அப்படின்னால், தனக்கின்னமும் பகவான் அனுகிரகம் பண்ணலேன்னு நினைக்கிறார் பாருங்கோ, ஓன்னு அழுவார். அது தேள் கடிக்கு அழறா போலே. நம்மளையெல்லாம் பார்ப்பார், நமக்கு அந்த விசாரம் எல்லாம் இல்லை. இன்னும் பகவான் அனுகிரகம் பண்ணலேன்ற விசாரம் எல்லாம் இல்லை, பகவானை பத்தி சிந்தனையே இல்லை. ஆனா நாம இப்படி இருக்கிறோமே, இவாளுக்கெல்லாம் இன்னும் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கலையேன்னு நினைக்கிறாரே. அப்ப அவருக்கு அந்த அறிவாள் வெட்டு பட்டவன் வந்தா, தேள்கடி பட்டவன் எப்படி வாய் மூடின்னு இருந்துடுறானோ, ஐயோ இப்படி இருக்கானேன்னு அவனுக்கும் சேர்த்து அழறா போலே நமக்கு சேர்த்து ஆழ்வார் அழுகிறார், நமக்காக உபதேசங்களை செய்கிறார். அப்ப தாய்க்கும் மகனுக்கும் தம்பிக்கும் இவருக்கும் மாறனடி பணிந்துய்ந்தவரான இவருக்கும் இந்த குணம் உள்ளது. அப்ப உபதேசிக்கிறவர்கள். ஆகவே விபீஷணன் எத்தனையோ ராவணனுக்கு உபதேசங்களை செய்தான். அவன் சொல்லிட்டான், துவாம் துதி குலபாம்சனம், நீ குலத்தை கெடுக்க வந்தவன், இனிமேல் என் கண் முன்னே நிற்காதே, இங்கிருந்து போய்விடு. சரி, லக்ஷ்மணனோடு ராமன் இருக்கிற இடத்துக்கு போறேன்னுட்டு போனான். அதுதான் ஏன்னு சொன்னா, தம்பி சொல் கேட்காத இடம் விட்டு தம்பி சொல் கேட்கும் இடம் வந்தான். ராமன் எப்படிப்பட்டவர்னா, எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அங்க இருக்கிறவர்களை எல்லாம் கேட்பர். கேட்டுட்டு தன்னுடைய முடிவை சொல்லுவார். எது சரின்னு படுறதோ அதை செய்யலாம்னு விடுவார். விபீஷணன் ராமனிடத்திலே வந்தான். வந்த உடனே ஒரு மீட்டிங் போட்டா. என்னன்னா, லங்கைக்கு போகணும், எப்படி செல்லுவது, கடலை கடப்பதுதான் வழி, முடிவாயிடுத்து. கடலை எங்கனம் கடப்பது. விபீஷணன் சொன்னா, ராமா சரணாகதி பண்ணிடு, சுலபமா தாண்டிடலாம். உங்களுக்கு எல்லாம் ராமேஸ்வரம் நன்னா தெரிஞ்சிருக்கும். ராமேஸ்வரம் எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு தலம். ராமேஸ்வரத்தை பத்தி வால்மீகி ராமாயணத்துல ஒரு குறிப்பும் கிடையாது. ஆனா பக்கத்துல இருக்கிற திருப்புல்லாணியை பத்தி குறிப்பு இருக்கு. ஆனா திருப்புல்லாணி யாருக்கும் தெரியாது. திருப்புல்லாணி பெரும்பான்மை பேருக்கு தெரியாது. அந்த இடத்தை பத்தி குறிப்பு என்ன சொல்லியிருக்கார், அங்கே தர்பசயன ராமர் இன்றைக்கும் சேவை சாதிக்கிறார். 3 தினங்கள் புற்களை தர்பங்களை கீழே அவர் பரப்பிவிட்டு கிழக்கு நோக்கி படுத்திருந்து, தத சாகர வேலாயாம் தர்பான்னாஸ்தீரிய ராகவ அஞ்சலிங் பிராங்முக கிருத்வா பிரதிசிஷ்யே மகோததே, 3 தினங்கள் சரணாகதியை அனுஷ்டித்தான் ராமன். இது கொஞ்சம் கவனமா கேளுங்க. பகவான் சரணாகத வத்சலன், சரணாகத வத்சல சாரநிதே பரிபாலயமாம் ரிஷசைலபதேன்னு பாடணும் இல்லையா. பகவான் சரணாகதர்களை காப்பவர். சரணாகதர்கள்னா அவன் திருவடிகளை சென்று அவனையே கதியாக கொண்டவர்கள், பகவானையே கதியாக கொண்டு அவனையே எல்லாமுமாக எண்ணி இருப்பவர்கள் சரணாகதர்கள். அவர்கள் விஷயத்துல அனுகிரகம் பண்றவர் தான் பகவான். நாமத்தான் சரணாகதி பண்ண முடியுமே தவிர அவர் சரணாகதி பண்ண முடியாது. ஏன்னா சரணாகதி பண்றவங்களை காப்பாத்துறவரே அவர் தான். அவரே சரணாகதி பண்ண முடியுமா? நாம வேணும்னா சம்பள உயர்வு கேட்டு தொழிலாளிகள் எல்லாம் எஜமானரை எதிர்த்து கோஷம் போடலாம்.
எஜமானரே வந்து நம்ம கூட உட்காந்துட்டு எஜமானர் ஒழிகன்னு கோஷம் போட்டா என்னடாச்சு இவருக்கு, இவரை எதிர்த்து தான் நாம கோஷம் போட்டு இருக்கோம். இல்ல உங்க சம்பள உயர்வுக்காகத்தான் நானும் கோஷம் போடுறேன்னா, ஐயா இவருக்கு ரொம்ப முத்தி போடுத்து போல் இருக்கு, எங்களுக்கு சம்பளமே வேண்டாம், நீர் நன்னா இருந்தா போறோம், நாங்க கலைஞ்சு போடுறோம். அதை போல இப்ப பகவான் காலில் நாமத்தான் போய் விழணுமே தவிர அவர் யார் திருவடி யார் காலையாவது போய் அவர் விழணுமான்னா, அவர் திருவடிகள்ல நாமத்தான் விழணும். நம்மள ஈட்டுல ரொம்ப அழகா சொன்னார் பகவான், நீ எத்தனை வசந்தவனா வேணும்னா இருக்கலாம், எங்களை விட நீ வசந்தவன் அல்லன்னார். நீ எத்தனை வேணா உயர்ந்தவனா இருக்கலாம், எங்களை விட நீ கண்டிப்பாக உயர்ந்தவன் அல்லன். எப்படின்னா, உன் திருவடிகளிலே விழுந்தால் அது எத்தனை இனிக்கும் எத்தனை சுவைக்கும் அது எங்களுக்கு தெரியுமே தவிர உனக்கு தெரியாதுன்னார். நீ எத்தனை இனிமையானவன் எங்களுக்கு தானே தெரியும். இப்போ ஒரு தின்பண்டமே இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆச்சரியமா திரட்டு பால் கொடுத்தா, குலாப் ஜாமுன் கொடுத்தா, அந்த குலாப் ஜாமுனை வாயில போட்டுட்டா எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். திரட்டு பால்கோவா வாயில போட்டுட்டா எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். அந்த திரட்டு பாலுக்கோ குலாப் ஜாமுனுக்கோ அது தெரியுமா? அது தெரியாது. அத போல உன் திருவடிகள்ல விழுந்தா நீ எத்தனை சுவையன்னு எங்களுக்கு தெரியுமே தவிர இந்த பாக்கியம் உனக்கு இல்லைன்னுட்டான். உன்னை பூஜித்தால் அது எத்தனை ஆனந்தம் பயக்கும் எங்களுக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. அதனால தான் தானே ராமனாக அவதரித்து தன்னைத்தானே பகவான் பூஜித்துக் கொண்டான். அந்த அனுபவம் எப்படி இருக்கணும்னு பார்க்கணும்னுட்டு அவனுக்கு ஆசை. அதனால தானே ராமனாக திருவவதரித்தான், ரங்கநாதனை தானே பூஜித்தான், தன்னைத்தானே துதித்துன்னுமா போலே அந்த திருவாராதனத்தை பண்ணிட்டு இருக்கார். அப்ப பகவான காட்டுல நாம வசதியானவர்னு இப்படி சொல்லிக் கொள்ளலாம். எதுக்கு சொல்ல வந்தேன், பகவான் சரணாகத வத்சலன், சரணாகதி பண்றவாளை காப்பாத்துறவர். விபீஷணன் சரணாகதி பண்ணா ராமன் கிடைச்சுட்டான். உடனே விபீஷணன் என்ன சொல்லியிருக்கான், நான் சரணாகதி பண்ண இவன் கிடைச்சிட்டான் இல்லையோ, அது போல நீ சரணாகதி பண்ணு வழி கிடைச்சிடும்னுட்டான். நான் ராமனா இருந்தா என்ன சொல்லுவேன், இதோ பாருப்பா நீ தான் சரணாகதி பண்ணணும், நீங்கள்லாம் பண்ணணும், நான் தலைவன், நான் சரணாகதி பண்ணக்கூடாது, உனக்கு ஏதாவது நல்ல யோசனை சொல்ல தெரிஞ்சா சொல்லு, இல்லைன்னா இதெல்லாம் தலையிடாத தள்ளி போய் உட்காருன்னு சொல்லணும். அப்படி சொல்லவே இல்லை ராமன். உடனே 3 தினங்கள் சரணாகதி பண்ணினான். அது ஃபெயில்யூர் ஆயிடுத்து, வரவே இல்லை. சமுத்திரராஜன் வரவே இல்லை. விபீஷணன் கன்னத்தை தடவரான், நான் பண்ண இவர் கிடைச்சுட்டார், இவர் பண்ணா ஏன் கிடைக்கல, ஒருவேளை நான் சரியா பண்ண இவர் சரியா பண்ணலையோ அப்படின்னு நினைச்சுட்டான். அப்ப மத்தவா சொன்னா, இல்ல இல்ல நீ சொன்னியேன்னு அவர் பண்ணியிருக்கார். இதுக்கு என்ன அர்த்தம், பகவான் தெரிவித்தானா, நான் சரணாகதி பண்ணக்கூடாது, ஆனா உன்னை இப்பத்தான் சேர்த்துட்டு இருக்கோம், நீ இப்பத்தான் வந்திருக்கிறாய், இந்த அணிக்கு இப்பத்தான் வந்திருக்காய், இந்த அலையன்ஸுக்கே இப்பதான் வந்திருக்க, வந்த உடனே நீ ஒரு சஜஷன் கொடுக்குற, ஒரு யோசனை சொல்ற, நான் உன்னை பார்த்துட்டோ இதெல்லாம் கிடையாது, நீ சொல்ற தப்பு, தள்ளி போன்னு சொல்லிட்டா, நாம் ஏதோ அவசரப்பட்டு அவசர கொடுக்கையாட்டம் ஏதோ போய் சொல்லிட்டோம் போல் இருக்கு, இனிமே வாயே திறக்கக்கூடாதுன்னு நீ நினைச்சுப்ப. அந்த வேதனையை உனக்கு தரக்கூடாதுங்கிறதுக்காக நான் சரணாகதி பண்ணினா அது நடக்காதுன்னு எனக்கு தெரிந்திருந்தாலும் உன் மனசு வேதனைப்படக்கூடாதேன்னு நான் செய்தேன்னார் பெருமாள். அப்ப அடியவர்களிடத்துல அவரே இத்தனை ஜாகிரதையா நடந்துக்கிறார்னால் நாம் எத்தனை ஜாகிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கெல்லாம் இந்த எடிசனை பத்தி தெரிஞ்சிருக்கும். அவர் தான் இப்ப இல்லது, இப்பதான் போயிருக்கு, வரும், இதெல்லாம் அவர் தான் கண்டுபிடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதனாலதான் அவர் ஞாபகம் வந்துடுச்சு, இல்லாத போது தானே ஞாபகம் வரும். அவர் தான் இந்த விளக்கெல்லாம் கண்டுபிடிச்சாருங்கிறார். மின்சாரத்தை அவர் தான் பெரும்பாலும் பல கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தினாருங்கிறார். அவர் ஒரு உதவியாளரை தன்கிட்ட வச்சிருந்தார். நிறைய ஃபார்முலாலாம் அவருக்கு எழுத வேண்டியிருக்குமா, ரொம்ப ஞாபகம் மறதி கேஸ். அவர் ஒரு நாள் ஏதோ ஒரு வரிசையில போய் எங்கோ ரேஷன் கடை வாசலையோ எங்கேயோ போய் நின்றுட்டு இருக்கார் போல் இருக்கு. அவர் பேரை சொல்லி சொல்லி எல்லாம் கூப்பிடுறா, ஃபேமஸ் செலிபிரிட்டி, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆளவர். அவர் அந்த வரிசையில கை கட்டிட்டு அப்படியே நிக்கிறாராம். யாரோ ஒருத்தர் சொன்னா, சுவாமி உங்க பேரை தான் சொல்லி கூப்பிட்டு இருக்கா அப்போல இருந்துன்னு. கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, என்ன பேர் சொல்லி கூட்டாவா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் பேரை சொன்ன உடனே அதுதான் என் பேர்லன்னு கேட்டிருக்காரு. நிஜமாகவே பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் கொஞ்சம் அப்படித்தான் இருப்பா. ஆல்பர்ட் எயின்ஸ்டீன்கிறவர்களோ ஏதோ வண்டியில போயிட்டு இருக்கிறவர், அவர் வீட்டுக்கு போகணும், கார் ஓட்டுறவருக்கு அந்த பேரு நல்லா தெரியும், ஆளை பார்த்ததில்லை. இன்னைக்கு இருக்கா போல இந்த சோசியல் மீடியாலாம் கிடையாது இல்லையோ, எங்க போகணும் அப்படின்னு கேட்ட உடனே அதைத்தான் அப்போல இருந்து யோசனை பண்ணிட்டு இருக்கேன், வண்டி ஏறிட்டேன், வீடு எங்கன்னு ஞாபகம் வரமாட்டேங்கிறதுன்னு அவர். அவன் அப்படியே திரும்பி பார்த்தான், இறங்கியா கீழே அப்படின்னா. இல்லப்பா நீ கொஞ்சம் என்ன யாரையாவது, நான் கொஞ்சம் போயிட்டே இருக்கிறச்சே ஞாபகம் வந்துடும், நான் சொல்றேன், போயிட்டே இருக்கிறச்சேன்னா இந்த பக்கம் போகணுமா இருந்தா அந்த பக்கம் போயிட்டே இருந்தா அப்புறம் நான் சுத்திட்டு வருதா, இப்போ எங்க போகணும்னு தெரியலங்கிறது, பேரு தான் என்ன அப்படின்னு கேட்ட உடனே அவர் பேரை சொன்னார் பாருங்க, அவன் கை கூப்பிட்டான். ஐயோ இந்த பேரை எனக்கு உங்க வீடு எனக்கு நல்லா தெரியும் வாங்கோன்னா, உங்களை இது வரைக்கும் பார்த்ததில்லை, என்னுடைய பாகியம் என் வண்டியில ஏறி இருக்கீங்கோ, உங்க வீடு எனக்கு தெரியும் அழிச்சுட்டு போறேன். அவருக்கு வீடு ஞாபகம் இல்லை. அதை போலதான் இவருக்கு தன் பேரு ஞாபகம் இருக்காது. ஒரு சமயம் என்னாச்சு, அவர் நிறைய ஃபார்முலாலாம் எழுதினார். அந்த ஃபார்முலாவெல்லாம் கொண்டு ஏதோ ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்த வேண்டும். இவர் மாடியில இருக்கார், அந்த கண்டுபிடிப்பை நிகழ்த்தி கீழே வச்சிருக்கார். அதை பலருக்கும் அறிமுகப்படுத்துவதற்கு அந்த கண்டுபிடிப்பை மேலே எடுத்துட்டு வரணும். அது கண்ணாடியாலான ஏதோ ஒரு கண்டுபிடிப்புன்னு வச்சுக்கோங்க. யாரோ ஒரு ஆளை அனுப்பிச்சிருக்கார். அவர் எடுத்துட்டு வரும்போது மாடிப்படியில தவறுதலாக கீழே போட்டு உடைத்து விட்டார். மேல வந்துட்டு அவர் பயந்து போய் சொல்றார், ஐயோ இத்தனை பேர் வந்திருக்கா, இந்த மாதிரி ஆயிப்போச்சு, என்ன மன்னிக்கணும்னார். பரவாயில்ல விடுன்னுட்டார் அவர்.
பரவாயில்ல விடு, இந்த ஃபார்முலாலாம் பேப்பர்ஸ்லாம் பத்திரமா தான் இருக்கு, திரும்ப பண்ணிக்கலாம். திரும்பவும் அதே போல அவர் தயாரிச்சுட்டார். திரும்பவும் மாடியில் இருக்கார். திரும்ப கீழே இருந்து அந்த பொருள் கொண்டு வரப்பட வேண்டும். அதே ஆளை அனுப்புறார். பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் கேட்டாலும், போன தடவையே கீழே போட்டுட்டோம், அது வேணும்னு போட்டானா தெரியாத போட்டானான்னு இன்னும் தெரியல, இந்த தடவையும் அவரே அனுப்புறீங்களேனால் அவர் அழகா வார்த்தை சொன்னார். போன தடவை தப்பு நடந்து போச்சு, இப்ப நான் இப்படி கை வர அதை எடுத்துட்டுவான்னு இப்படி காண்பிச்சுட்டே வந்துட்டு அவனை விட்டுட்டு நான் பக்கத்துல இருக்கிறவனை கை காண்பித்தேன் என்னால் அவன் மனசு என்ன வேதனைப்படும் தெரியுமா? ஐயோ போன வாட்டி தப்பு பண்ணதுனால தான் இந்த தடவை பாரு அந்த சான்ஸை நமக்கு கொடுக்கல போல் இருக்குன்னு அவன் நினைச்சுட்டு விடுவான். இந்த தடவை அவன் கூடுதல் பாதுகாப்புணர்வுடன் நடந்து கொள்வான், அவசியம் எடுத்துட்டு வருவான் அவன் நினைச்சிருக்கார். இதெல்லாம் ராமனிடத்திலே கற்ற பண்புகள். ராமனை அறியாதவர்களும் கூட அந்த குணம் ராமனாலே அவர்களுக்கும் கடத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்ல வேண்டும். இவா ராமனை தெரியாதவளா இருக்கலாம், ராமனுக்கு அத்தனை பேரையும் தெரியும் இல்லையோ. அப்ப ராமன் அதைத்தான் விபீஷணன் இடத்திலே நீ சொன்னாய் நான் செய்தேன்னு விட்டார். இது நடக்காதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் சொன்னது நீ, உன் மனம் வேதனைப்படக்கூடாது, அதற்காக நான் செய்தேன்னு சொல்லுகிறார்னால் அடியவர்களை எங்கனம் நடத்துவதுங்கிறத பகவானிடத்திலே நாம் கற்க வேண்டும். அதனால விபீஷணன் சொல்றான், இங்க தம்பி சொன்னா ராமன் கேட்கிறார், அங்க தம்பி நான் சொன்னா ராவணன் கேட்க மாட்டேன் என்கிறான். அதனாலதான் இவ்விடத்திற்கு வந்தேன். எதற்காக இத்தனையும் விண்ணப்பித்தேன்னால், சூடிக் கொடுத்து சுடற்குடியான ஆண்டாள் நாச்சியார் அடியவர்களுடைய பெருமைகளை பலவாறாக பறக்க நமக்கு எடுத்து சொல்லி நாம ஒருபோடும் விடாதிருக்க வேண்டியது பகவானை அன்று அடியவர்களை தாங்கிறத நமக்கு உணர்த்துகிறாள். அதனால தான் நந்தகோபாலன், யசோதை பிராட்டி, நம்பி மூத்த பிரான், எல்லாவற்றிற்கும் மேலே நமக்கென்றே இருப்பவளான பிராட்டி. நேற்றுக்கு முடிச்சே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சேன். இருவரையும் திருத்துவதும் உபதேசத்தாலே. ரெண்டு பேருக்கும் உபதேசம் பண்றா. நமக்கு என்ன சொல்றா? இது வரைக்கும் பண்ணின தப்பெல்லாம் ஒழியிறது, இனிமே ஜாகிரதையாயிருன்னு நமக்கு சொல்றா. பகவானை பார்த்து என்ன சொல்றா? பண்ணதெல்லாம் அவன் பண்ணிட்டான், நான் இல்லைன்னு சொல்லல, இனிமே பண்ண மாட்டேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கான். பண்ண மாட்டான்னு தான் தோன்றது, அதனால கொஞ்சம் தயவு பண்ணி அவனிடத்திலே கருணை காட்டு அப்படின்னு அவனுக்கும் சொல்லுகிறாள். பிள்ளலோகாச்சாரியர் அழகான ஒரு கேள்வியை வைத்தார். இந்த உபதேசங்களை ரெண்டு பேருமே கேட்கலன்னா, சில இடங்கள்ல பெண்மணிகள் கொஞ்சம் அங்கலாய்த்துக் கொள்வா. நான் என்ன பண்ணுவேன், அவரும் கேட்க மாட்டேங்கிறார், பிள்ளையாண்டானும் கேட்க மாட்டேங்கிறான், நான் என்னதான் பண்றதுன்னுவா. ரெண்டு பேருக்கும் சொல்லி சொல்லி மாரடித்து என் பிராணனே போரா போல ஆயிடுத்தே தவிர அவரை என்ன புரிஞ்சுக்கல, இந்த பிள்ளையும் புரிஞ்சுக்கல, நான் என்னதான் செய்யறதுன்னு சொல்றது உண்டோ இல்லையோ. அந்த நிலைமை தாயாருக்கு ஏற்பட்டு விட்டதென்றால் இருவரையும் திருத்துவதும் உபதேசத்தாலே. உபதேசத்தை நானும் கேட்கல, அம்மா பண்ண மாட்டேம்மான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அதையே பண்ணிட்டு இருக்கேன், என்னால் சரி சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பகவான் பார் நீ பண்ண மாட்டேன்னா அவன் பண்ணிட்டு இருக்கான், இனிமே அவனை பத்தி என்னிடத்துல பேசாதே அப்படின்னு அவர் சொல்லிட்டாருனால் அதுக்கு தான் பிள்ளலோகாச்சாரியர் அழகான ஒரு விஷயத்தை சொன்னார். இருவரையும் திருத்துவதும் உபதேசத்தாலே. உபதேசத்தாலே மீளாத போது சேத்தனனை அருளாலே திருத்தும், ஈஸ்வரனை அழகாலே திருத்தும்னுட்டார். அனுகிரகத்தை பண்ணி போனா போறது வான்னு சொல்லிட்டு நல்லவர்கள் திரளில நம்மளை தூக்கி உட்காத்தி வச்சிருவா. அந்த கூட்டத்தோடு கூட்டமா வாய் மூடின்னு உட்கார்ந்துன்று எல்லாம் நல்லவாளா வந்திருக்கா. அவர்களை பகவான் பார்க்கும் போது அந்த கூட்டத்துக்கு இடையிலே இருக்கிற உன்னை அவன் கண்டு கொண்டாலும் கூட, ஓஹோ சாமர்த்தியமா அம்மா இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காளா, அவனை இந்த நல்லோர்கள் திரளிலே கொண்டு வந்து வைத்து விட்டாளா, சரி இருந்துட்டு போட்டோம். இப்ப எல்லாரையும் அனுகிரகம் பண்ணும் போது ஒருத்தனை மட்டும் தள்ளினேன்னா அத்தனை பேர் பார்வையும் அங்க போகும். இந்த நல்ல கூட்டத்திலே வந்து அமர்ந்ததுவே காரணமாக அவனை நான் அனுகிரகிக்கிறேன் அப்படின்னு அனுகிரகம் பண்ணிடுவார். அதனால நீ தப்பிச்சுடுவே. இப்ப பகவான் அப்புறம் கேள்வி கேட்டாருனால் அதுக்கு தாயார் சொன்னா அழகாலே திருத்தும்னா, அவள் ஒரு பார்வை பார்த்தாள்னு சொன்னால் அந்த பார்வைக்கு பெருமான் மோகித்தவனாய் அவள் வசப்பட்டவனாக எப்போதும் நிற்கிறான். தாயாருக்கு வசப்பட்டவர், தாயாரிடத்திலே மோகித்திருப்பவர்ங்கிறது அர்த்தம். ஸ்வஸ்தி ஸ்ரீஹி திசதாத்து அசேஷ ஜகதாம் சர்கோபசர்கஸ்திதீஹி ஸ்வர்க்கம் துர்கதிமாபவர்கிகபதம் சர்வஞ்ச குருவன் ஹரிஹி. இத்தனையும் பகவான் படைச்சிருக்காரோ இல்லையோ. புறத்தாழ்வான் அழகா சொன்னார். இதெல்லாம் யாருக்காக படைத்தார் அப்படின்னால் பிராட்டியினுடைய மன உகப்புக்காகவே படைத்தார். இது முதல் விஷயம். இதை படைக்கிறதுக்கு அவருக்கு அனுமதி எங்கிருந்து பெறப்பட்டதுன்னா அவ வாயை திறந்து சொல்லணுங்கிற அவசியமே கிடையாதான். அவளுடைய முகமண்டலத்தையே இவர் பார்த்து கொண்டே இருப்பார். தாயார் திருமுக மண்டலத்தையே பார்த்துட்டு இருப்பார். அவளுடைய புருவ நெறிப்புக்கு வசப்பட்டவரா இருக்கார். ரொம்ப அழகான விஷயம் இது. அவளுடைய புருவ நெறிப்புக்கு, இந்த புருவத்தை மேலும் கீழுமாக இப்படியும் அப்படியுமாக அசைக்கிறாளோ இல்லையோ, அதை பார்த்தே என்ன பண்ணணும்னு புரிஞ்சுக்கிறார் பெருமாள். ஒரு அம்மா சொன்னா எங்க ஆத்துக்காரரும் இருக்காரேன்னு, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அவர் அப்படி இருக்கார், ரொம்ப சந்தோஷம். தாயாருடைய புருவ நெறிப்புக்கு வசப்பட்டவர் அவர் இருக்கார். உடனே அத்தனை காரியங்களையும் ஆற்றி விடுகிறார். அப்ப தாயாருடைய சௌந்தரியத்துக்கு மோகித்து போனவராக இருக்கிறார். இது அவருக்கு இருக்கிற பெருமை. இது பெருமையானா அப்பதான் நமக்கு காரியம் ஆகும்.
நம்ம காரியத்தை அப்போதுதான் பகவான் செய்வான்ங்கிறது சொல்லப்படுகிறது. ஒரு முகலாய பேரரசர் இருந்தார். அந்த பேரரசர் முக்கியமான தன்னுடைய ஒரு மனைவியினிடத்திலே அதிகம் காதல் வயப்பட்டிருந்தார். அவளை விட்டு போவே மாட்டார், எப்பவும் கூடவே இருந்துட்டு இருப்பார், அவள் சொல்றதெல்லாம் கேட்டு இருப்பார். அந்த அம்மா சொன்னா, இந்த மாதிரி இருக்கிறே, இந்த மாதிரி இருக்கலாமா? பார்வோ, உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆண் பிள்ளைகளும் அத்தனை பேரும் அவரவர்களுடைய மனைவிமார்களுக்கு பித்தர்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்படின்னு அவன் முடிச்சுட்டா. ராஜா காலை பிடிச்சுட்டே மெதுவா சொல்லிட்டு இருக்கார், என் ஒருத்தனை பார்த்துட்டு எல்லாரையும் அப்படி எடை போடாதே, நான் ஒருத்த வேணும்னா அப்படி இருக்கலாம், எல்லாரும் அப்படின்னு சொல்றது நன்னா இல்லைன்னார். எல்லாரும் அப்படியான்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்க சபையில இருக்கிற அத்தனை பேரும் அப்படித்தான் விட்டார்கள். எத்தனை மந்திரிகள் இருக்காளோ, எத்தனை சிப்பந்திகள் இருக்கிறார்களோ, பணியாளர்கள் இருக்கிறார்களோ, அத்தனை பேரும் அப்படித்தான். நம்ம ஊர்ல எல்லாம் அப்படித்தான் அப்படின்னா நான் இல்லைன்னு நிரூபிக்கட்டுமா அப்படின்னார் ராஜா. தோத்து போயிடுவீங்கோ, வேண்டான்னா. இல்லை நாளைக்கு பாரு நீ அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்த நாள் எல்லாரும் வந்தாச்சு, எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கா. ராஜா சொன்னார், வீட்டிலே எவ்வவர்கள் அவரவர்களுடைய மனைவியின் பேச்சை கேட்டு நடக்கின்றீர்களோ அவர்கள் எல்லாம் இந்த பக்கம் வந்து நிற்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டார். யார் யாரெல்லாம் வீட்டுல அவ பொண்டாட்டி பேச்சை கேட்டு இருக்கீங்களோ இந்த பக்கத்து இருக்கைகளை காலி பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து இருக்க வேண்டியதுன்னு விட்டார். மொத்த பேர் எழுந்து ஓடிட்டா. ராணி சொன்னா, நேத்தே சொன்னா இந்த விபரீத விளையாட்டு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன், நீர் கேட்கல, தோத்து போயிட்டு பாத்தீரான்னா. ராஜாவுக்கு பெரிய ஏமாத்தமா போச்சு. அந்த பக்கமே பார்த்துட்டு இருக்காரு, எல்லாம் எழுந்து ஓடிட்டு இருக்கான். ஒரு ஆள் மட்டும் நாற்காலியில அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கார். இந்த பக்கம் அந்த பக்கம் நகரல, அப்படியே நில நின்று அப்படியே உட்கார்ந்து இருக்கார். ராஜாவுக்கு சந்தோஷம். ஒருத்தனாவது ஒரு ஆண் பிள்ளை என்று சொல்வதற்கு தேறினானே, பரவாயில்ல, இவனை வச்சு எப்படியாவது ராணியை நான் சமாளித்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, பாத்தியா ஒரு சிங்கம் மாதிரி உட்கார்ந்துருக்கார் பார் ஒருத்தர், நகர்ந்தே போல பார். இந்த பக்கம் வான்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்துட்டா. மனைவியினுடைய பேச்சை கேட்கிறவெல்லாம் இந்த பக்கம் வாங்கினா எல்லாரும் வந்தாச்சு. அவர் வரலையோ இல்லையோ, அவருக்கு நிறைய பரிசுகள் எல்லாம் தரப்பட வேண்டும் அப்படின்னு ராஜா சொன்ன உடனே அவர் கூட்டுட்டே இருக்கார். ராஜா ஒரு நிமிஷம், ராஜா ஒரு நிமிஷங்கிறார். ராஜா கேட்டார், என்ன சொல்லணும் சொல்லுங்க, இவர்களுக்கெல்லாம் நீர் புத்திமதி சொல்லணும்னு ஆசைப்படுறீரா? நன்னா சொல்லும், இந்த மாதிரி எல்லாரும் பொண்டாட்டி பேச்சு எப்பயும் கேட்டுட்டே இருக்க கூடாதுன்னு நன்னா சொல்லும்னார். ஐயோ, அதெல்லாம் அவகிட்ட பேச வேண்டியது ஒண்ணுமே இல்லை, உமகிட்ட தான் பேசணும்னார். என்கிட்ட பேசணுமா? என்ன சொல்லணும் சொல்லு. நான் ஏன் எழுந்து போல தெரியுமா சுவாமி? இந்த மாதிரி ராஜா ஒரு அறிவிப்பு செய்தால் இருக்கையை விட்டு எழுந்து போகலாமா கூடாதா என்று என் மனைவி இன்னமும் எனக்கு சொல்லவில்லை, அதனால உட்கார்ந்துட்டு இருக்கேன். ராஜா பார்த்தார், மீதி பேர் எவ்வளவோ தேவலாம் போல் இருக்கு, அதுக்காகலாம் மனைவியினுடைய புருவ நெறிப்பை அவ எதிர்பார்க்கவே இல்லை. நீர் எழுந்து வரத்துக்கு கூட அவ சொன்னாதான் போவேன்னா, இருக்கிறதுக்குள்ளேயே பெரிய பெண்டாட்டு தாசர் இவர் தான். அப்படித்தான் பெருமாள் இருந்துட்டு இருக்கார். தாயாருடைய புருவ நெறிப்புக்கு வசப்பட்டவனாக பெருமான் விளங்குகிறான். பிதேவத்வத் பிரேயான் ஜனனி பரிபூர்ணாகசிஜனே ஹிதஸ்ரோதோ விருத்தியா பவதி ச கதாசித் கலுஷதீஹி கிமேதன் நிர்தோஷா கைஹ ஜகதீதித்வம் உச்சிதைர் உபாயைஹி விஸ்மாரியஸ்வ ஜனயசி மாதா ததசினஹ. பராசர புத்தர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்தில் இந்த அர்த்தங்களை சொல்லுகிறார். தாயார் சேத்தனர்களை அருளாலே திருத்துவள். சேத்தனர்கள்னா சைத்தன்யம் இருக்கிறவா, அறிவு இருக்கிறவா, ஜீவாத்மாக்கள். நம்மை அருளாலே திருத்துவள், பகவானை அழகாலே திருத்துவள். இதைத்தான் பிள்ளலோகாச்சாரியர் சூத்திரமாக்கி நமக்கு கொடுத்தார். ஒரு சூர்ணிக்கையா நமக்கு கொடுத்துட்டார். ஸ்ரீவசனபூஷண திவ்ய சாஸ்திரத்திலே கொடுக்கிறார். அப்ப பிராட்டி அவள் பெருமானை நம்மிடத்திலே சேர்ப்பிக்குமவளாக இருக்கிறாள். இறை அனுகிரகத்தை பெற்று தருமவளாக இருக்கிறாள். அதனால்தான் 18ஆம் பாட்டு 19ஆம் பாட்டு இந்த 2 பாட்டாலும் பிராட்டி பிரார்த்திக்கப்பட்டாள். முதல்ல பாகவத வைபவம் சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா 6ஆம் பாட்டுல இருந்து 15ஆம் பாட்டு வரைக்கும் பாகவத வைபவம் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இன்னைக்கு சில பேர்லாம் புதுசா வந்திருக்கா இல்லையோ, இன்னைக்கு தான் வந்திருக்கா, ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு தான் ஆண்டாள் வான்னு கூட்டிருக்கிறதுனால திடீர்னு வந்துட்டா இன்னைக்கு 20ஆம் பாட்டு இந்த பாட்டாலேன்னா சொல்ல மாட்டா. மனசுல என்ன நினைச்சுப்பா, ஆமா எங்களுக்கு 19 பாட்டு இப்ப தெரியுமான்னு. இப்ப திடுப்புன்னு வந்துட்டு 20ஆம் பாட்டுன்னா இது டிவி சீரியலா என்னைக்கு பார்த்தாலும் புரியறதுக்கு கிடையாது இல்லையோ. அப்ப திருப்பாவை ஏன் பிறந்தது, எதற்காக பிறந்தது, அதையும் ஒரு 5 நிமிஷம் சுருக்கமா சொல்லிடுறேன். ஏன்னா அவசியம் தெரிந்திருக்க வேண்டும். கோத தமிழ் ஐயைந்தமைந்த மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருப்பாவை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். திருப்பாவைங்கிற கிரந்தம் ஏன் பிறந்தது? ரொம்ப சிம்பிளான அர்த்தங்களை, ரொம்ப ஆச்சரியமான அர்த்தங்களை நம்முடைய ஆச்சாரியர்கள் சொல்லுகிறார்கள். ஆண்டாளுக்கு கண்ணனை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும்னு ஆசை. ஆண்டாள் இருப்பது ஸ்ரீவில்லிபுத்தூரில். கண்ணன் காலத்தாலே முற்பட்டவர். இன்னைக்கு போய் கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் முடியாது. தன் ஊர்ல இருக்கிற வடபெருங்கோயிலுடைய அந்த பெருமாளை பார்த்தா, நேர போனா, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா, கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டா.
பெருமாள் வாயே திறக்கலை. அர்ச்சா சமாதியை கடந்து அவர் பேசப் போவது இல்லை. கையில விசிறி எடுத்துட்டு விசிறினான். இந்த பாரு, நான் இந்த பணிவிடைகள்லாம் உனக்கு நிரந்தரமாக செய்வேன், என்னை திருமணம் செய்து கொண்டாயாகில் உனக்குத்தான் லாபம். அப்பவும் அவர் ஒன்றும் பேசலை. அழுதுண்டே வாசல்ல வந்துட்டா. வெளியில சில பேர் பெரியவாள்லாம் உட்காந்துட்டு இருந்தா. ஏம்மா அழற, கோயிலுக்கு போச்சே தான் அழுதுன்னு போவா, வரைச்சே சந்தோஷமா வருவா, நீ போச்சே சந்தோஷமா போயிட்டு வரைச்சே அழுதுண்டு வரையே என்னன்னு கேட்டா. இவ தாம் அங்க போய் பெருமாளத்துல பேசினது, அவர் பதிலே சொல்லாதது எல்லாத்தையும் சொல்லிட்டா. அங்க இருக்கிற பெரியவா சொன்னா, நீ கண்ணனை புரிஞ்சுக்கல, எப்பவுமே அப்படித்தான், அவர் விளையாட வரேன்னுவார், வரமாட்டார், வந்தா சில சமயத்துல போவே மாட்டார், போனா திரும்ப வரவே மாட்டார், எதையுமே நிச்சயமாக சொல்ல முடியாது, எதையும் நிச்சயமாக சொல்ல முடியாது, கிடைக்காதுன்னு நினைக்கிறச்சே கொடுத்துருவார்னு நினைக்கும் போது வரவே வராது. இந்த விளையாட்டெல்லாம் நிறைய விளையாடுவார் அவர். அதனால கோபிகைகளுக்கு தன்னை சில சமயங்களில் கொடுப்பார், சில சமயங்களில் விலக்கிக் கொள்வார். இந்த கோபிகைகள்லாம் ஓன்னு கதறுவார்கள். கண்ணன் கூட இல்லைன்னா அவர்களால் அதை சகித்து கொள்ள முடிவதில்லை. சில சமயங்களில் வருஷக்கணக்கில் வராது இருந்துட்டாருன்னா என்ன பண்றது? அப்ப இந்த கோபிகைகள்லாம் பார்த்து பேசினாலாம், கண்ணன் கூட இல்லைன்னா நம்மளால உசுரோடையே இருக்க முடியல, அவரோ ஏமாத்துறவரா இருக்கார், அவரை பிரிஞ்சு இருக்க முடியல, வேற ஏதாவது வழி இருக்கா, அவர் கூடவே இருப்பதாக நாம் பாவித்து கொள்ள, அவரை நாம ஃபீல் செய்வதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா அப்படின்னு பேசிட்டா. அப்ப ஒருத்தி சொன்னாளா, ஒரு வழி இருக்கு, நம்ம கூட்டத்துல ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து கண்ணனை போல அழகாக அலங்காரம் பண்ணிட்டு கண்ணன் கூட இருக்கிறதா நினைச்சுண்டு அந்த பெண்ணோடையே விளையாடிட்டு இருந்தோம்னா கொஞ்ச நாளில இது வேஷம் போட்டு இருக்கிற பெண்ணுங்கிறதே நமக்கு தெரியாது, இதுதான் கண்ணன் நினைக்க ஆரம்பித்து விடுவோம். அதனால கண்ணன் கூட இல்லை என்ற குறையே தெரியாது. இந்த யோசனை நன்னா இருக்கே, இப்படியே பண்ணலாம். இதுக்கு தான் அனுகாரம்னு பேரு, இமிட்டேட் பண்றதுன்னு பேரு. இதான் அந்த கோபிகைகள்லாம் பண்ணா. இந்த விஷயம் ஆண்டாளுக்கு சொல்லப்பட்டது. நீ அந்த மாதிரி அனுகாரம் பண்ணு, இமிட்டேட் பண்ணிக்கோ அப்படின்ன உடனே ஆண்டாள் சொன்னா, நல்ல ஐடியாவா இருக்கு, இதை நான் அவசியமா பண்ண போறேன். ஆனா கண்ணனை போல கோபிகைகள் தங்களை அனுகரித்தார்கள், தங்களை கண்ணனாக கோபிகைகள் எண்ணினார்கள். அதைத்தானே என்னையும் பண்ண சொல்றீங்க. அப்ப என்னை சேர்ந்தவா யாராவது ஒருத்திக்கு கண்ணன் வேஷம் போட்டுட்டோம், கண்ணன் கூடவே இருக்கா போல நினைச்சுக்கிட்டுமான்னா அதைத்தான் பண்ண சொன்னோன்னு அவன். ஆனா ஆண்டாள் சொன்னா, நான் அதை பண்ண போறது இல்லைன்னா. அப்ப நீ என்ன பண்ண போற? கண்ணனை போலே அனுகரித்த கோபிகைகள், அவன் நிஜமாவே கோபிகைகள், அந்த கோபிகைகளை போல நான் இமிட்டேட் பண்ண போறேன்னுட்டா. என்னை ஒரு கோபிகையாக நினைத்துக் கொள்ள போகிறேன், ஒரு இடைப்பெண்ணாக நினைத்துக் கொள்ள போகிறேன். அப்ப தான் இருக்கிற ஊரையே கோகுலம்னு நினைச்சுண்டா, தன்னை ஒரு இடைப்பெண்ணாக கருதினாள். வடபெருங்கோயிலுடையான் சந்நிதி தான் நந்தகோபாலன் திருமாளிகை, கண்ணன் வீடு, அதுதான் முடிவு பண்ணிட்டா. உள்ளப்படுத்திட்டு இருக்கிற பெருமாள் தான் கண்ணன், தன் கூட இருக்கிற தோழிகள்லாம் சக கோபிகைகள், தான் இருக்கிற காலம் கண்ணனோட காலம். இந்த விஷயங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் திருப்பாவைக்கு ஒரு கனெக்ஷன்ங்கிறதே கிடைக்கும். இப்ப கண்ணன் காலத்துக்கு தான் போயாச்சுன்னு முடிவு பண்ணிவிட்டா. தான் பிராமணரான பெரியாழ்வார் பெண் பிள்ளை அல்லள், தான் ஒரு இடைப்பெண், இடைச்சாதியை சேர்ந்தவள் முடிவு பண்ணிட்டா. உள்ளப்படுத்த இருக்கிற பெருமாள் வடபெருங்கோயிலுடையான் கிடையாது, கண்ணன் தான் முடிவு பண்ணியாச்சு. இது காலம் கண்ணனோட காலம். தோழிகள் மத்தைய கோபிமார்கள். சரி, இப்ப கண்ணன் காலத்துக்கே போயிட்டா. அப்ப என்ன ஆச்சுன்னா, கோபிகைகளும் கண்ணனும் எப்ப பார்த்தாலும் விளையாடிட்டு இருக்கா. இது ஊர் பெரியவர்களுக்கெல்லாம் அடியோட பிடிக்கல. எல்லா பெண்களும் ஒரே ஒரு ஆண்மகனின் பின்னே சுற்றி கொண்டிருக்கிறார்கள்னா இந்த ஊர்ல பெண் கேட்டு எவன் வருவான்? முதல்லயே சொல்லிட மாட்டாலும், அந்த ஊர்ல போகாதீங்க, கண்ணன் கண்ணன் ஒருத்தர் இருக்கானா, அந்த பிள்ளையோட தான் மொத்த பெண் பிள்ளைகளை சுத்தின்னு இருக்கான்னு செய்திகள்லாம் வருது. அந்த ஊர் பெண் எடுப்பதற்கு தகுதியான ஊர் கிடையாது இப்படின்னு ஊர் பேர் ரொம்ப கெட்டு போச்சு. கண்ணன் கிட்ட இருந்து கோபிகைகளை பிரிக்க முடியல, கோபிகைகள் கிட்ட இருந்து கண்ணனை பிரிக்க முடியல. இது எல்லாமே கண்ணனுடைய 8 வயசுக்குள்ள நிகழ்ந்தது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அவரது 16-18 வயசுக்கு இல்ல, வாலிப பருவத்துல 25-30 வயசுல இந்த விளையாட்டுலாம் விளையாடினார்னு நினைச்சுக்க கூடாது. இதெல்லாம் 8 வயசுக்குள்ள நடந்த விஷயங்கள். அதனால கண்ணனுடைய இந்த பெண்கள் இருக்கா. நாளைக்கு பின்ன வளர்ந்த பிற்பாடு கல்யாணம்ங்கிறது பேச்சு வந்ததுன்னா எல்லாம் கண்ணனோட சுத்தின் இருந்தது தெரியாதான் கேட்டுடுவாளோ இல்லையோ. அதனால எப்படி பிரிப்பது? பிரிக்க வழியே தெரியவில்லை. அப்போ ஒருத்தர் சொன்னார், நிலவரைன்னு ஒரு அண்டர் கிரவுண்டு ஒன்று கட்டிடுவோம், நல்ல சகல வசதிகளோட கட்டிட வேண்டியது. இந்த லட்சக்கணக்கான பெண்களை கொண்டு போய் அங்க வச்சுட வேண்டியது, எல்லாரையும் ஒழித்து வைத்து விடுவோம். கண்ணன் எங்க இருக்கான்னு இவாளுக்கு தெரியக்கூடாது, இவா எங்க இருக்கான்னு கண்ணனுக்கு தெரியக்கூடாது. அப்படியே பண்ணவும் பண்ணி விட்டார்கள். கண்ணன் பாவம் எங்க தேடினாலும் ஒரு பெண் பிள்ளை, ஒரு ஃப்ரெண்டு கூட கிடைக்கல. எங்க போனா எல்லாரும் என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு அவர் தவையாய் தவித்துக் கொண்டிருக்கிறார். பெண் பிள்ளைகளும் கண்ணனை பாராத வருத்தத்தாலே மிகவும் மெலிந்தார்கள். அப்ப ஊர்ல என்ன ஆகி போச்சுன்னா மழையே இல்லாத போச்சு. ஏன் மழையே இல்லைன்னு எல்லாம் பேசிட்டா. என்னன்னு தெரியல, என்னமோ தப்பு நடந்து போச்சு, தெய்வ குத்தம் அப்படின்னுட்டா. சரி, அதற்கு என்ன செய்ய வேண்டும்? மழை வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒருத்தர் எழுந்தார், இந்த இடைப்பெண்கள் எல்லாம் நோன்பு நோர்க்க வேண்டியது. எந்த இடைப்பெண்கள்? நாம தான் கொண்டு போய் அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்கோமே, அவளானா வேற யாரு? அவதான் அந்த கன்னிப்பெண்களை வெளியில அழைத்து கொண்டு வர வேண்டும். அவர்கள் நோன்பு நோர்க்க வேண்டும், பெரிய நோன்பு. அதை நோர்க்கணும்னு சொன்னால் அதற்கு நிறைய உபகரணங்கள் எல்லாம் தேவை. ஒரு பொருளும் எங்கெங்க கிடைக்கும் நமக்கு தெரியாது. அப்போ ஒரு பெரியவர் சொன்னார், கண்ணனுக்கு நன்னா தெரியும்.
நல்லா கவனிச்சுக்கோங்க. இவர்கள் சேரக்கூடாதுன்னு எவர்கள் பிரித்து வைத்தார்களோ இப்ப அவர்களே என்ன பண்ணிட்டா, பெண்கள் நோன்பு நோக்க வேண்டியது, நோன்புக்கு தேவையானவற்றை கண்ணன் கொண்டு வந்து தர வேண்டியது அப்படின்னு சேர்த்து விட்டு விட்டார்கள். இந்த பெண்கள் பார்த்தா மழை பேஞ்சா வாசியா பேயாட்டி வாசியா, நமக்கு கண்ணன் தேவை, பிரிச்சு வச்சவாளே நம்மளை சேர்த்து விடுகிறார்கள். விபீஷணனை சேர்த்து கொள்ளக்கூடாதுன்னு சுக்ரீவன் அத்தனை ஆர்கியூ பண்ணான் ராமன் கிட்ட. காஞ்சிபுரத்தில் தாயார் சன்னதிக்கு போனீர்களானால் இப்போ கொஞ்சம் அது பின்னமாக இருக்கு, உடஞ்சி போயிருக்கு. 2 பக்கம் சிங்க வழக்குன்னு வச்சிருப்பா. சிங்கம் அப்படி உட்காந்துட்டு இருக்கும், தலைப்பகுதியை நல்லா சிரைத்திருப்பர்கள், அதில் எண்ணெய் ஊற்றுகிற அளவுக்கு நெய் ஊற்றுகிற அளவுக்கு அதை நல்லா சிரைச்சி வச்சிருப்பா. சிங்க விளக்கெரிக்கை அப்படின்னு பேர். அது பழைய காலத்தில் விளக்கெல்லாம் இல்லாத போது ஏற்றிட்டு இருந்தா போல் இருக்கு. இப்போ அது பின்னமாக இருக்கு, 2த்தையும் சேர்த்து ஒரு மூலையில் போட்டிருக்கா. அதெல்லாம் இந்த காலத்தில் பண்றதுக்கே ஆள் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. சுக்ரீவன் சொன்னானா, அது எங்கேயோ காஞ்சிபுரத்துக்கு அவன் வந்து பார்த்துருக்கான் போல் இருக்கு. இந்த விபீஷணன் வந்திருக்கான், அவன் தலையை நன்னா அப்படி சிரைச்சு வச்சுட்டோம்னா, அவனை கொன்னுட்டோம், தலையை அதை போல நன்னா அகல் விளக்க போல ஆக்கிட்டோம்னா விளக்கேற்றி வச்சா ராத்திரி பயன்படுவான் அப்படின்னா ராமன் கிட்ட. ராமன் பார்த்தான், என்னமாலாம் யோசனை பண்றான், இந்த மாதிரிலாம் அவனை வைத்து செய்வதற்கு இத்தனை தூரத்துக்கு யோசனை பண்ணி வச்சிருக்கான் சுக்ரீவன். சேர்த்துக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தான். கடைசியில ராமனாலே நன்கு உணர்த்தப்பட்டான். விபீஷணன் நல்லவன் ராமன் சொன்னான் இல்லையோ, கடைசியில அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அஸ்மாபிஹி துல்யோ பவதூன்னா, நம் கூட்டத்திலே சேர்த்து கொள்ள தகுந்தவன் விபீஷணன், நாம் போய் அழைச்சிட்டு வரேன், போய் அழைச்சிட்டு வரான். எவன் வேண்டாம் என்று சொன்னானோ, எவன் அவனை கொல்ல வேண்டும் என்று வாதிட்டானோ அவனே ராமனாலே உணர்த்தப்பட்டு அவனே போய் விபீஷணன் அழைச்சிட்டு வந்தா போலே எவர்கள் கண்ணனையும் கோபிகைகளையும் பிரித்து வைத்தார்களோ அவர்களே சேர்த்து வச்சுட்டா. இவர்கள் நோன்பு நோக்க வேண்டியது, அதற்கு வேண்டியவற்றை கண்ணன் கொண்டு வந்து தர வேண்டியது. இப்ப இன்னொரு கேள்வி வந்தது, அவன் மழைக்காக நம்மள நோன்பு நோக்க சொல்லியிருக்கா, நாம கண்ணனோட சேர்ந்து விளையாடுறதுக்கு இதை பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்ப மழை வராது, வருணதேவன் தெரிஞ்சுக்க மாட்டானா, ஓஹோ அவ வேற ஒரு காரணத்துக்கு உங்களை நோன்பு நோக்க சொன்னா நீங்க நல்லா கும்மாளம் போடுறதுக்கு இதை உபயோகப்படுத்திட்டு இருக்கீங்களா, அப்ப நான் மழை வரமாட்டேன் அப்படின்னு விட்டானா, மழை பெய்யலைன்னா நோன்புல ஏதோ குற்றம் நடந்திருக்கிறதுன்னு பெரியவா கண்டுபிடிச்சிருவா. நம்ம கிட்ட வந்து கேட்பாளே, அப்போ அகப்பட்டுக் கொள்வோம் என்னால் கண்ணன் கிடைச்சுட்டா எல்லா நன்மைகளும் தானா கிடைச்சிடும். இது ரொம்ப அழகான பாயிண்ட். நாம கூட கோயிலுக்கு போனா இதை கூட அதை கூட தனியாலாம் கேட்கவே கேட்காதீங்க, நீ எப்போதும் கூட இருன்னு கழுகும். இதை விட ஒரு அழகான பிரார்த்தனை உண்டா? பகவானை பார்த்து நம்ம கேட்க வேண்டியதே அதுதான். நீ எப்பவும் கூட இருந்துருன்னா எல்லாமே அவரோட வந்துடும்னு அர்த்தம். எல்லா நன்மைகளும் அவருடன் கூட நம்முடன் வந்துவிடும். அதனால கண்ணன் கிடைச்சுட்டா எல்லாம் தானா நடந்துடும். அதனால நோன்பை அனுஷ்டிக்க கடவோம். அப்ப ஊரார் பார்வைக்கு மழைக்காக நோன்பு, இவர்கள் பார்வையாலே கண்ணனிடத்திலே கைங்கரியத்தை பெறுவதற்காக நோன்பு. நம்ம காரியமும் நடந்துடும், அவர்கள் காரியமும் நடந்துடும். இதுதான் திருப்பாவை பிறந்த கதை. அதுல 18, 19, 20 நப்பின்ன பிராட்டியினுடைய அறைக்குள்ள போய் பகவான் இருந்துட்டார். இந்த பெண்கள்லாம் வந்தா நப்பின்ன பிராட்டியை துயில் உணர்த்தினார்கள். அவ எழுந்து வர, செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய்னு சொன்ன உடனே சரி நாம போய் கதவை தரப்போன்னு வந்தால் பகவான் போய் தடுத்து பின்னே படுக்கையிலே தள்ளுகிறார். வந்திருக்கிறவா என்னுடைய பக்தர்கள், உன்னோட வேலை உன்னோட ரோல் சிபாரிசு பண்றது மட்டும்தான், அனுகிரகம் பண்றது ஏன் வேலைங்கிறார். இது சாஸ்திரார்த்தம். பகவான் சொல்றது சாஸ்திர சம்மதமான விஷயம். நீ பரிந்துரை தான் பண்ணணுமே தவிர அதோட உன் வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ கீழே ஒரு அதிகாரி கையெழுத்து போட்டுட்டார், அதுக்கு மேல இருக்கிற அதிகாரி கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கணும்னா அவர் போடலைன்னா நம்ம இவர்கிட்ட எடுத்துன்னு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் கையெழுத்தை நானே போட்டு விடுறேன்னு இவர் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். ஏன் வேலை முடிஞ்சு போச்சு, இதை நான் எங்க கையெழுத்து பண்ணணுமோ போட்டுட்டு நான் அடுத்த டேபிளுக்கு பாஸ் பண்ணியாச்சு. அங்க உங்க வேலை நிக்கிறதுனா அங்க கவனிக்கிறபடி நீங்க கவனிச்சு அதை முடிச்சுக்கோங்க, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு விடுறாரு இல்லையோ. அப்ப இவர் வேலை முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த ஆபீசர் வேலை ஒண்ணு இருக்குன்னா அது அவர் தானே செய்ய முடியும். அதைத்தான் கண்ணன் சொல்றாரு, உன் வேலை முடிஞ்சு போச்சு, இது இந்த ஆபீசர் வேலை, ரட்சிப்பது என்னுடைய வேலை. அதுக்கு தாயார் அழகா பதில் சொன்னா, நீ ரட்சிப்பதாக இருந்தால் அம்பரமோடு தோங்கி உலகளந்த உம்பரகோமானே உறங்காதெழுந்திரான்னு கூப்பிட்டாள் இல்லையோ, அப்பே போக வேண்டியது தானே, ஏன் போல? என்ன கூப்பிட்ட உடனே நீ போறேன்னு சொன்னா இது நியாயமானு கேட்டான். வெளியில இருக்கிறவாளுக்கு அவ்வளவு சந்தோஷம். நான் போறேன் இவர் சொன்னா அவள் தடுக்கிறாள், அவள் போகிறேன் அவள் சொன்னால் இவர் தடுக்கிறார், நம்மை காப்பதற்கு 2 பேரும் போட்டி போடுகிறார்கள்னு நினைச்சுட்டா. அப்புறம் தான் புரிஞ்சது 2 பேரும் வராத இருக்கிறதுக்கு தான் இந்த சண்டையே நடக்குது. கடைசி வரைக்கும் 2 பேரும் வரல. அதனால தான் இவாளுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருத்து. தத்துவம் அன்று தகவம் அன்றுன்னுட்டா 19ஆம் பாட்டாலே தாயாரை பார்த்துட்டு என்ன சொல்லிட்டா, மைத்தடன் கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாத்தகில்லாயால் தத்துவமன்னு தகவேலோர் எம்பாவாய். இது உன்னுடைய ஸ்வரூபத்திற்கு சேராது. உன்னுடைய தன்மை என்ன? அடியவர்களை பெருமானிடத்திலே சேர ஒட்டுகை, அதுதான் உன்னுடைய தன்மை. சேர விடாதொழிகை உன் தன்மை அன்று. அதனால உன்னுடைய தன்மைக்கு ஸ்வரூபத்திற்கு ஸ்வபாவத்திற்கு இது சேராது. இது சத்தியம். இதை சத்தியமா சொல்றோம், நீ பண்றது தப்புன்னா.
இது பகவான் திருவுள்ளத்துல பெரிய காயமாட்டம் ஆயிடுத்து. தாயாரை பார்த்து அது என்னமா இவர்கள் இப்படி பேசிடுவார், அவள் கருணையே வடிவெடுத்தவள், அவளை போய் இப்படி பேசலாமா? தாயாருக்கு பாவம் அதை தப்பா நினைச்சுக்கணும்னு கூட தெரியல, அவ தப்பாலாம் எடுத்துக்கல. அவள் என்ன நினைச்சுட்டு இருந்தான்னா, இன்னமும் காலம் கனிய வேண்டி இருக்கிறது, காலம் கனிந்த பிற்பாடு பெருமானுடைய அனுகிரகத்தை உங்களுக்கு நான் பெருவிக்கலாம் என்று இருந்தேன். நீங்க அதுக்குள்ள சில வார்த்தை கொஞ்சம் அதிகமா பேசிட்டீங்கோ, அதெல்லாம் நான் மனசுல வச்சுக்க மாட்டேன்னு அவ சொல்லிட்டா. இவர் கேட்கறதா இல்ல, அது என்னமா ஒன்னு அப்படி பேசலாம். அவன் நினைச்சுட்டா, பிருகு மகரிஷி உன்னுடைய மார்பிலே உதைக்கும் போது மட்டும் அப்ப மட்டும் என் நினைவு உனக்கு வரல. இப்ப என்னை சேர்ந்த கோபிகைகள், இந்த கோபிகைகள்னா யாரோவா, நானும் அவர்கள் கூட்டத்திலே ஒருத்தியாகத்தான் இருக்கிறேன். அந்த கோபிகைகள் தத்துவமன்னு தகவமன்னுனா இவ்வளவு கோபம் வரதா உனக்கு? அப்ப பிருகு மகரிஷி உதைச்சாரே, அந்த கதை உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ? யார் பரமாத்மான்னு தெரிஞ்சுக்கணும்னு மகரிஷிகள்லாம் ஒரு முடிவெடுத்தார்கள். பிருகு மகரிஷியை அதற்காக அனுப்பி வைத்தார்கள். சத்தியலோகத்துக்கு போனார். கலைவாணி நாமங்கை வீணை மீட்டுக் கொண்டிருக்கிறாள். அதை பிரம்மா நன்னா கேட்டு இருந்தார். வந்துட்டு இருக்கிற விருந்தாளிய வான்னு கூப்பிடல, அதித்தி வந்தா வான்னு கூப்பிடணும் இல்லையோ? அதித்தி சத்காரம் கண்ணன் ரொம்ப அழகா சொல்றார். அதித்தி சத்காரம் எவ்விடத்திலே நடக்கின்றதோ அவ்விடத்திலே நான் நிரந்தரமாக தங்குகின்றேன்கிறார். ஒரு வீட்டிலே விருந்தினன் ஒருவன் சரிவர உபசரிக்கப்பட்டான்னு சொன்னால் அவ்விடத்தில் நான் பேராது நிற்கிறேன். ஒரு வீட்டிலே ஒரு விருந்தினன் வந்துட்டு சரியாக உபசரிக்கப்படாமல் மனத்திலே வேதனையோட வெளியிலே செல்லுகிறான்னால் அது வரைக்கும் அவன் வீட்டிலே இருந்த எத்தனை தேவதைகள் இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் அவனோடே சென்று விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கார். அது அப்பியாகதர்களாகட்டும் அதிதியாகட்டும், அதிதி முன்ன பின்ன தெரியாதவர் திடீர்னு வருகிறவர். அப்பியாகத்தர்கள்னா உறவுகாரர்களா இருக்கலாம், தெரிஞ்சவாளா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், யார் வந்தாலும் உபசரிக்கணும் இல்லையோ? அது ரொம்ப முக்கியம். இது வேடிக்கையா சொன்னா, அதிதினா யாரு அப்படின்னா ரெண்டு அர்த்தம் சொல்லியிருக்கான். எந்த திதியில வேண்டுமானாலும் வருவார், அவர் தான் அதிதி. என்னைக்கு வேணாலும் வருவார். இந்த திதி ஏன் வந்து இன்னைக்கு சஷ்டி ஆச்சு சரி கிடையாதுன்னு சொல்ல முடியாது. நவமி ஆச்சு, அஷ்டமி நவமி சாப்பாடு போடுறது இல்லைன்னு சொல்ல முடியுமா? என்னைக்கு வந்தாலும் போட்டு தான் ஆகணும். சில பேர் சொல்லுவா, பரணி கிருத்திகை அஷ்டமி நவமி எந்த நல்ல காரியமும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, அதனால உங்களுக்கு சாப்பாடு கிடையாதுன்னா அப்படின்லாம் சொல்லக்கூடாது இல்லையோ? எந்த திதிக்கு வேணும்னா வரலாம். அதனால தான் அதிதி. ஒருத்தர் சொன்னார், சுவாமி இது ரொம்ப பிரச்சனையா இருக்கு, இந்த விளக்கம் ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னா. ஏன், இதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லியிருக்கா. இந்த திதிக்கு வந்தா எத்தனை நாள் என்னைக்கு போகணும்னு அவர் தான் முடிவெடுப்பார். இன்னைக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, சுவாமி சாயங்காலம் கிளம்பிடலாமான்னு நம்ம கேட்க முடியாது. அது அவர் தான் முடிவு செய்வார். அது 4 நாளா 6 மாசமா 8 மாசமா 1 வருஷமா அவர் தான் முடிவு செய்வார். எப்போ போறீங்கன்னு நம்ம கேட்டா நல்லா இருக்குமா? பாவம் வேணும்னா மனசுல நினைச்சுக்கலாம். வெடிக்கா ஒரு கதை சொல்லுவான். மாமனாரகத்திற்கு மாப்பிள்ளையும் பெண்ணுமாக போனார்கள். ரொம்ப நாள் ஆயிடுத்து, கிளம்புற கதையே காணும். பெண்ணின் இடத்துல மெதுவா அப்பா கேட்டார். வந்தது ரொம்ப சந்தோஷம்தான், ஆனா 1 மாசம் 2 மாசம் ஆயிடுத்து. உடனே மச்சினை அங்கேருந்து பாஞ்சுட்டு வந்தான். அதாவது பெண்ணுக்கு தம்பியோ அண்ணாவோ. அதனால 1 மாசம் 2 மாசம் மொத்தம் 3 மாசம் ஆயிருக்கு. அப்பா எவ்வளவு ஜாக்கிரதையா பிரிச்சு சொல்றாரு. வந்து 1 மாசம் 2 மாசம் ஆச்சுங்கிறார் அவர். வந்து 1 மாசம் 2 மாசம் ஆளே கூட்டுங்கோ, 3 மாசம் ஆச்சு, வந்து போராடா இல்லையா கேளுங்க, நான் டிக்கெட் வாங்கி தரேங்கிறான். அவ சொல்றா, எனக்கு என்னப்பா இங்கே இருக்கணும்னு ஆசையா? அவர் கிளம்பினாத்தானே, மாட்டேன் என்கிறார், நான் என்ன செய்யட்டும் அப்படின்னா, முதல்ல நீ கிளம்பி போ, அவர் பின்னாடியே வராரா இல்லையா பாருன்னா. இதுவும் நல்ல யோசனையா இருக்குன்னுட்டு அவ போயிட்டா. அதுக்கப்புறம் 1 மாசம் ஆச்சு, அவர் போவே இல்லை. அவ போனா போறா, நானா போக சொன்னேன், அவ கிளம்பி போயிட்டா. அதுக்கு நான் என்ன பண்றது, நான் போறதா இல்லை அப்படின்னு அவர் அங்கேயே இருந்துட்டு இருக்கார். 2 பேரும் அப்பா பிள்ளையும் பேசிட்டா. என்ன பண்றதுன்னு இப்ப தெரியலையே, என்ன செய்யறதுன்னு தெரியலையே. அவர் போய் தேதி கிழிச்சா கூட இன்னும் சத்தமா கிழிப்பார். ஓ தேதி இன்னைக்கு 4 ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு, என்னைக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மாசம் ஆச்சு, அதெல்லாம் அவர் காதலியே போட்டுக்க மாட்டார். நீ என்ன வேணா சொல்லிக்கோ, இங்க இருந்து நான் போறதே இல்லை அப்படின்னு அவர் முடிவெடுத்திருக்கார். ஒரு நாள் இத்தனை கோபம் வந்துடுத்து மச்சினனுக்கு. அவன் சொல்லிட்டான், தகப்பனாரத்துல இன்னைக்கு விடுறதா இல்லை அந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா பிடரியில கையை வச்சுட்டு போயா வெளியிலன்னு சொல்லிட்டு பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து போட்டுட்டு வெளியில தள்ளிட்டு அப்படி கையை உதறின்னு வந்துட்டான். இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான் பார்த்தேன், எனக்கு வேற வழி தெரியல, நானும் என்னதான் பண்ணுவேன், இப்படி பண்ண வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே அந்த ஆள் இங்க வரவே மாட்டான் அப்படின்ன உடனே அப்பா சொன்னார், கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க, கொஞ்சம் பாரு பின்னாடின்னா. அவர் பின்னாடி வந்துட்டார். அப்படி வெளில தள்ளிட்டு வந்திருக்கேன், ஏயா வந்தேன்னா? அவன் சொன்னான், நீ தானே கூப்பிட்டேன்னா. நான் கூப்பிட்டேனா? வெளில தள்ளிட்டு வந்திருக்கேன் கூப்பிட்டேங்கிறியன்னா? அவன் அழகா வார்த்தை சொன்னான், என் கழுத்துல அப்படி பிடிச்சு தள்ளிட்டு அப்படி கையை அப்படி எடுத்த பாரு, கையை எடுத்து தானே ஆகணும், அங்கேயே விட்டுட்டு வர முடியும். அவனை பிடிச்சி தள்ளிட்டு இந்த கையை அப்படி எடுத்தான் பாரு, நீ என்ன வான்னு கூப்பிட்டேன், நான் வந்துட்டேங்கிறான். நீ கூப்பிட்டேன், நான் வந்துட்டேன். அப்ப போறதில்லைன்னு முடிவெடுத்துறாரு இல்லையோ? அப்ப அதிதிங்கிறவர் அவரை என்னைக்கு போகணும்னு அவர் தான் முடிவு பண்ண முடியும். அப்படின்னா பிரச்சனையா இருக்கு. அந்த மாதிரி அதித்தினா ரொம்ப ஆபத்தாச்சு. இன்னொருத்தர் விளக்கம் கொடுத்தாரு, இப்படி வச்சுக்கலான்னு. என்ன, ஒரு திதிக்கு மேல தங்க மாட்டார், அவர் தான் அதித்தின்னார். இது நன்னா இருக்கு சுவாமி, இதுதான் கரெக்ட். காத்தால வந்தாராம், காத்தால ஏதோ டிஃபன் காப்பி எல்லாம் ஆச்சா, மத்தியானம் சாப்பாடாச்சா, ராத்திரி ஒரு மோர் சாதம் சாப்பிட்டு கிளம்பிட்டாரான்னா இது நன்னா இருக்கு. அப்ப வந்தா ஒரு திதி தங்குறவர் அதிதி,
சாஸ்திரம் ஆனா அப்படி சொல்லலை. நம்ம சௌகரியத்துக்கு வேணும்னா அப்படி வச்சுக்கலாம். வந்துட்டார்னா எத்தனை நாள் வேண்டுமானாலும் அவர் இருக்கலாம். அப்ப பிருகு வந்திருக்கார், அதிதி வந்திருக்கார், சத்காரம் பண்ணணுமா வேண்டாமா? பிரம்மா பண்ணலை. அவர் ஏதோ இசையில மயங்கி போயிருந்தார், விட்டுட்டார். உனக்கு பூலோகத்திலே மூர்த்தி பூஜைங்கிறதே இருக்காது, சாபம் கொடுத்துட்டார். நேர கைலாயத்துக்கு போனார். அங்க பார்வதி தேவியோட பேசிட்டு இருக்கார். பரமசிவனார் கண்டு கொள்ளவில்லை. உன்னை சிவலிங்க வடிவிலே தான் பூசிப்பார்களே ஒழிய பெரும்பாலும் மூர்த்தி பூஜை இல்லாதொழிய கடவுது அப்படின்னு அங்கேயும் சாபம் கொடுத்துட்டார். 2 இடத்துல அவமானப்பட்டா ஒரு மனுஷனுக்கு எத்தனை கோபம் வரும்? நேர திருப்பார் கடலுக்கு போனார். வரச்சேவே பகவான் பார்த்துட்டார். 2 இடத்துல நடந்த விஷயம் அவருக்கு தெரியும். இங்கும் விளையாடணும்னு அவருக்கு ஆசை. நன்னா தாயார் காலை பிடிச்சுட்டு இருக்கா, சௌக்கியமா படுத்துட்டு இருந்தாரோ இல்லையோ, அவர் கோபம் வந்துடுத்து. ஒரு பயலுக்கும் மதிக்கவே தெரியல. மற்ற 2 பேரை கூட விட்டுட்டேன், இவரை விடவே மாட்டேன். ஏன்னா கோபம் இப்ப ரொம்ப அதிகமா இருக்கிறதுனாலே நேரே வந்தார். பெருமானுடைய திருமார்பிலே உதைத்தார். அவருடைய திருவடிகள் பிருகுவனுடைய கால்ல ஒரு கண்ணு இருக்கும். அதனாலதான் இவ்வளவு கோபமா. திருமழிசை ஆழ்வாருக்கும் அவர் திருவடியில ஒரு நேத்திரம் உண்டு. அதை போல இங்கும் அவருக்கு இருந்தது. அதை மெதுவா பிடிங்கி போட்டார் பெருமாள். அதனால கோபம் அடங்கி விட்டது. தெரியாம பண்ணிவிட்டேன். அதெல்லாம் பரவாயில்ல சுவாமி, நீர் என்ன பக்தர், நம்ம குழந்தை, நம்மோட பெரியவர், பெரிய மகரிஷி, எப்படி வேணும்னா வச்சுக்கோங்க, உதைச்சதுனால ஒன்றும் குறவில்லை இவர் சொல்லிட்டார். தாயார் பொறுத்து கொள்ள மாட்டேன் என்று விட்டாள். அவர் என்ன தெரியுமா சொல்லிட்டா, வேற எங்க உதைச்சிருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எங்கே நான் வசிக்கிறேனோ அங்கே உதைத்தும் நீ வாய்மூடி இருந்திருக்கிறாய். நீ ஏன் வாய்மூடின்னு இருக்கேன்னா, அவர் உதைச்சது ஒன்னை இல்லை என்ன, அதனால தானே வாய்மூடின்னு இருக்க, இப்பவே போறேன்னு போயிட்டா. இப்ப தாயாராத்தான் கேட்கிறான். பிருகு மகரிஷி வந்து உதச்சப்ப வராத கோபம் இப்ப இவா என்ன பார்த்து தத்துவம் என்று தகவம் என்றுன்னு சொன்னா மட்டும் உனக்கு கோபம் வருதா? இப்போ இது எந்த விதத்துல நியாயம்? நான் ரட்சிப்பேன்னு போனால் பகவான் தடுக்கிறார். இப்படியே இந்த 19ஆம் பாட்டு முடியறதோ இல்லையோ, 20ஆம் பாட்டு 2 பேரையும் சேர்த்து வேண்டுகிறார்கள். 33 அமரர்க்கு முன் சென்னுங்கிற பாசுரத்தாலே முதலிலே பெருமானை அவர்கள் வணங்கி அதற்கு மேலே பிராட்டியையும் நப்பின்னை பிராட்டியையும் அவர்கள் வணங்குகிறார்கள். அது எங்கனம் பிரார்த்திக்கிறார்கள்ங்கிறதை நாளைக்கு இந்த கோஷ்டியிலே அடியேன் விண்ணப்பம் பண்ணுகிறேன். சரியாக 5 மணிக்கு வந்திருந்து இந்த கோஷ்டியை நடத்தி தர வேணுமாய் கேட்டுக்கொண்டு இன்றைய பாசுரத்தை அனைவரும் அனுசந்தானம் செய்து இந்த கோஷ்டியை நிறைவுறுத்த வேணுமாய் பிரார்த்தித்துக் கொண்டு, இதற்கு மேலே கலை நிகழ்ச்சிகளும் இங்கே இருக்கிறது. அடியன் கிளம்பணும். அதனால் அடியன் படுவேன். நீங்கள் இருந்து அவசியமாக கேட்கணும், அந்த குழந்தைகளை ஆசீர்வாதம் பண்ணணும், ஆதரிக்கணுங்கிற அந்த பிரார்த்தனையை சொல்லிக்கொண்டு அமைகிறேன். அடியேன் 33 அவரற்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலனாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலனாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னங்காய் திருவே துயிலனாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன்மணாளனை இப்போதையும் மெனிராட்டேலோர் எம்பாவாய் ஸ்ரீமத்தியை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம் ஸ்ரீமதே ரம்யஜாமா திருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.